सुब्रह्मण्य करावलंब स्तोत्रम। हे स्वामीनाथ करुणाकर दीनबंधु श्री पार्वतीश मुख पंकज पद्मबंधु श्री शादिदेव गण पूजित पाद पद्म वल्लीशनाथ मम देहि करावलंबं। सुब्रह्मण्याष्टकं इदं प्रातरुत्थाय यः पठेत् कोटिजन्म कृतं पापं दक्षणादेव नश्यति। இது ஸ்ரீ சுப்பிரமணியாஷ்டகம் अथवा ஸ்ரீ சுப்பிரமணிய கராவலம்ப ஸ்தோத்திரம் சம்பூர்ணம். கந்தர் அனுபூதியில் இன்று நாம் முதலாவது இரண்டாவது பாடல்களை பார்ப்போம். நேற்று காப்பு செய்யுளை பார்த்தோம். அங்கே நெஞ்ச கனகல் நெகிழ்வதற்கு அதை நெகிழ்ந்தால்தான் நமக்கு இந்த கந்தனுடைய அனுபூதி கிடைக்கும். அதுக்காக வேண்டி கணபதியை கை தொழுது இந்த பாடலை எழுதுகிறேன் அப்படின்னு சொன்னார். அருணகிரிநாதர் முருகனை வழிபட்டாலும் கந்தர் அனுபூதி எழுதும்போது கணபதியை தான் கூப்பிடுறார். அவருடைய முழுமுதற் கடவுள் முருகர்னா எதுக்காக கணபதியை கூப்பிடணும்? அது ஒரு மரபு. யாராக இருந்தாலும் எந்த நூல் எழுதினாலும் காப்பு செய்யணும்னா கணபதி தான். ஏன்னா அவர் விக்னராஜா, தடைகளெல்லாம் நீக்கிறதுல ராஜா. விக்னம்னா குறை, எது செய்தாலும் ஒரு குறையாயிடும், தடையாயிடும், நிற்கும். அது பேர் விக்னம்னு பேர். அதை நீக்கிறதுல அவர் தான் ராஜா. அதனால் எந்த தடையாக இருந்தாலும் அது நீக்குவதற்கு நாம் பிள்ளையார்கிட்ட தான் போகிறோம். எந்த தொழில் செய்தாலும், எந்த ஒரு சங்கல்பங்கள் எடுத்தாலும், கல்யாணமோ வீடு கட்டுதலோ தொழில் ஆரம்பிக்கிறதோ கல்வி ஆரம்பிக்கிறதோ பாட்டு பாட ஆரம்பிக்கிறதோ கல்வி கற்க ஆரம்பிக்கிறதோ முதல்ல போய் விநாயகருக்கு ஒரு தேங்காயை தேங்காய் விடணும். அதுதான் அடையாளம். ஆரம்பமே தடையில்லாமல் வந்துட்டா அதன் பிறகு அது தடையில்லாமல் போகும். ஆனால் இது ஒரு நமக்கு பழக்கமாக வச்சுக்கணும். விநாயகனுக்கு முதல் பூஜை செய்துட்டு தான் மீதி எல்லாம் செய்யணும். சிவனே இந்த முப்புறம் எரிக்கிறதுக்கு தேரில் புறப்படும்போது விநாயகனை மறந்துட்டார். விநாயகனை ஞாபகப்படுத்தித்தானே அப்பா எனக்கு தடை இல்லாமல் பண்ணணும். அப்போ அவருடைய தேனுடைய அச்சை அவர் முறிச்சிடுறார். விநாயகர் என்னை மறந்துட்டியான்னு. கைத்தல நிறகணி அந்த பாட்டில் அப்படி அச்சை முறித்தவர் அப்படின்னு ஒரு பேர். கோபக்காரெலாம் ஒன்றும் இல்லை. ஒரு சிவனாக இருந்தாலும் முழுமுதற் கடலாக இருந்தாலும் நாம் எதையும் துவங்கும்போது அங்கே கணபதிக்கு தான் முக்கியம் அப்படின்னு இந்த மரபு நம்ம தொன்று தட்டு நம்ம கடைபிடித்து வரோம். இது வேத மரபு. எதுக்காக அருணகிரிநாதரை காப்பு செய்யல் எழுதணும்? அதுவும் ஒரு மரபு தான். எடுத்த காரியம் நல்லபடியாக முடியணும். 51 எழுத்துக்களை கொண்டு 51 பாடல்களாக நான் எழுதுகிறேன். இந்த வேலையை நான் சிறப்பாக முடிக்கணும். இதில் பிழை வரக்கூடாது, குற்றங்கள் குறைகள் வரக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த நூல் எல்லாருக்கும் போய் சேரணும். இன்றைக்கி வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ இன்னும் கூட போகும். இப்படி வழி வழியாக போகணுன்னாலும் அதுக்கும் வேண்டி ஒரு தடை வராமல் இருக்கிறதுக்கு 2 வித காரணம். 3வது காரணம், இந்த மரபை நம்ம விட்டுறக்கூடாது. எழுதுவதிலும் தடை வரக்கூடாது. இந்த தகவல் போய் மற்றவங்களுக்கு கையில் சேருவதிலையும் தடை வரக்கூடாது. 3வதாக, இந்த பழக்கம் யாரும் விட்டுடக்கூடாது. யாராவது ஒருத்தர் புக் எழுதணும்னா கோயிலில் போயோ அல்லது வீட்லேயோ சாமியை கும்பிட்டுட்டு எழுத ஆரம்பிக்கலாம். ஆனால் பாட்டிலேயே முதல்ல எழுதணும்னு என்ன இருக்குது? யாராக இருந்தாலும் முதல்ல சாமி கும்பிட்டுட்டு தான் செய்யணுங்கிறத கடைபிடிக்கணுங்கிறது எல்லாரும் தெரிவிக்கணும். இல்லை, ஒருவேளை அருணகிரிநாதர் காப்பு செய்யல் எழுதாமல் எழுதிருந்தாருவீங்க, அவரே எழுதலை, நம்ம எதுக்கு? அப்போ சாமி கும்பிட்றது விட்டுருவோம் இல்லை. அதனால் முருகன் மீது எழுதப்பட்டதாக இருந்தாலும் அது கணபதியை தொழுது தான் அவர் ஆரம்பிக்கிறார். இப்படி நம்ம நேற்று பார்த்தோம். நாமும் அந்த கணபதியை தொழுது இந்த 52 பாடலுக்கு நல்ல விளக்கமும் சீரும் சிறப்புமாக தடையில்லாமல் நடக்கட்டும்.
இன்னும் பல பேருக்கு இது போய் சேரட்டும் அப்படின்ற வேண்டிட்டு இன்னைக்கு முதல் செய்யுளை பார்ப்போம். ஆடும் பரி வேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. படிப்போம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை தெருவில் சாடும் தனியானை சகோதரனே. ஆடும் பாடும் தேடும் சாடும், இது பேர் மோனைங்கிறாங்க. அதுக்கு அடுத்து வருது எதுகை. எதுகை மோனைங்கிறோம். இந்த மாதிரி சந்த கவிதை எழுதுறதுல அருணகிரிநாதருக்கு இணை கிடையாது யாரும். சமஸ்கிருதத்தில் அப்படி ஒருத்தர் இருக்கிறார்னா அங்கே ஒருத்தர் இருக்கிறார். குமார சம்பவத்தை அவர் எழுதினார். இங்கே பாருங்க, இதனுடைய அர்த்தம் என்ன? ரொம்ப ஆழமாக நம்ம உள்ள போக வேண்டிய செய்யுள் இருக்குது. ஆடும் பரி என்றால் மயில், அது ஆடும். வேல் அவருடைய கையில் இருக்கின்ற ஆயுதம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது கொல்றதுக்காக இல்லை, அது பயனை நம்ம அப்புறம் சொல்லுவோம். அணி சேவல், இப்போ மயிலுக்கு பரி, அதுக்கு ஆடும் பரின்னு ஒரு அடைமொழி கொடுத்துருக்கார். சாதாரண மயிலில் அது ஆடுற மயில்னு. சேவலுக்கும் சாதாரண சேவல் இல்லை, அணி சேவல், அழகான சேவல். வேலுக்கு மட்டும் விட்டுட்டார். இப்போ வேல் ஏன் விட்டுட்டாருன்னா அதுக்கு நம்ம அடைமொழி தர முடியாது. இதெல்லாம் சாதாரண பொருள். மயில் இதெல்லாம் அழகான மயில், வீரமான சேவல்னு சொல்லலாம். வேலுக்கு நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. அருணகிரிநாதர் அதை விட்டுட்டார். அதனுடைய மகிமை அதுதான். வேல்னு சொன்னாலே மகிமை. அதுக்கு இப்படிப்பட்ட வேல் அப்படிப்பட்ட வேல்னு சொல்லக்கூடாது அப்படின்னு இது ஒவ்வொரு பாட்டிலையும் எப்படி அடைமொழியை கூட விட்டதுக்கும் ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் நம்ம மரபு, விளக்குற மரபு. வாரியார் சுவாமி அப்படி சொல்லியிருக்கிறார். ஆடும் பரி வேல் சேவல் அணி சேவல் என இந்த மூன்றையும் பாடும் பணியே பணியாய் அருள்வாய். இதையே பாடுவதா எனக்கு வேலையாக இருக்கட்டும். பணியாக அருள்வாய்னா இது பணின்னா வேலை, இதே என் வேலையை தொழிலாக இருக்கட்டும். இனிமேல் அருணகிரிநாதர் என்ன பண்ணார், இனிமேல் எனக்கு வேறு வேலை கிடையாது. முருகனுடைய வாகனத்தையும், இதெல்லாம் அவருடைய சின்னங்கள். வாகனம், அவருடைய கொடி, சேவல் கொடி, அவருடைய கையில் இருக்கக்கூடிய அந்த ஆயுதம் ஞானம், ஞானவேல். இந்த மூன்றையும் பற்றியே நாம் பாடுவதற்கு வாழ்நாளை கொடு அப்படின்னு கேட்குறார். அதுக்காக கணபதி மறுபடி கேட்குறார், முருகா யாருடைய தம்பி? தேடும் கயமாமுகனை. கயமாமுகன் ஒருத்தர் இருந்தான், அவனும் யானை முகத்தில் இருக்கிறார். அந்த யானை முகத்தை வச்சிருக்கிறவர் சிவனோட கடுந்தவம் புரிந்து மிருகத்தாலேயும் நான் சாகக்கூடாது, மனிதர்களாயும் சாகக்கூடாது, ஆயுதத்திலையும் சாகக்கூடாது அப்படின்னு ஒரு வரம் வாங்கினான். அப்போ எப்படி தான் அவனை கொல்றது? அதுக்காக யானை முகத்தோட பிள்ளையாரே வந்தார். அவர் யானையாக இருப்பதனால மிருகம்னு சொல்லலாம், மனித உடம்பு இருப்பதனால மனிதன்னு சொல்லலாம். தனித்தனியாக இருந்தால் தான் மிருகம் மனிதன்னு சொல்லலாம். சேர்ந்து இருப்பதனால அதை நாம் மனிதன் கணக்கில் போட முடியாது, மிருகம் கணக்குலையும் போட முடியாது. உயர்தினையும் கிடையாது, அக்தினையும் கிடையாது. அது நேற்று பார்த்தோம். அப்புறம் அவர் எப்படி கொன்றாரு? தன்னுடைய கொம்பையே உடைச்சி, ஆயுதம் இல்லைல்ல, கத்தி கபடாய் சுத்தி எல்லாதெல்லாம் பயன்படுத்துறது. எப்படி நரசிம்ம பெருமாள் நகத்திலேயே கொன்னாரோ, ஆயுதத்தில் கொல்லக்கூடாதுன்னு மரம் வாங்கியிருக்கிறான். அதனால் கத்தியில் தொட்டக்கூடாது, துப்பாக்கியில் சுட முடியாது, தன்னுடைய கொம்பாலேயே கொன்றார். அப்படிப்பட்ட கயமுகன், அவன் பேர் கஜமுகன். அது கயம்னு போடுறாங்க தமிழில், சமஸ்கிருதத்தில் கஜமுகன். அந்த கஜமுகனை சாடும், நேடி தின்று சாடி
அவனை வந்து அவனுடைய திமிரெல்லாம் அடக்கி அவனுடைய அறியாமையை போக்கி கொன்ற விமோச்சனம் கொடுத்த அந்த யானை சகோதரனே. அப்படி எப்படிப்பட்ட யானை அவர்? தனி யானை. எங்கெல்லாம் மாதிரி யானைகள்லாம் இருக்குது, அந்த யானை இல்லையா, இது ஒரு தனி ஸ்பெஷல் யானை, சிறப்பு விசேஷமான யானை. அது விநாயகருக்குரியது. அவருடைய தம்பியே, எனக்கு இனிமேல் உனக்கு உன்னுடைய 3 கொடிகளையும் வாகனத்தையும் உன்னுடைய ஆயுதத்தையுமே பாடும் பரிசை எனக்கு கொடு, அதுவே எனக்கு வேலையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். அது ஏன் தேடும் கையமாமுகனுங்கிறார். அவனை கண்டுபிடிக்க முடியல. தேவர்களெல்லாம் தேடுறாங்க அவனை கொல்றதுக்கு, அவனை எங்கன்னே சொல்ல முடியல. அதனால் தேவர்களெல்லாம் தேடி கண்டுபிடிக்க முடியாதவனை லகுவிலே போய் கொன்றாயே என்றனால தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சோதரனே அப்படின்னு அங்கே சொல்லியிருக்கிறார். அடுத்த பாடலையும் பார்ப்போம். சகோதரன் யானையோட சகோதரன் முருகர். முருகரை வந்து அப்படி கூப்பிடுறார். முருகரை வந்து நேரா முருகன் சொல்லாம இப்படிப்பட்டவனே. ஆனால் காப்பு செய்யலேருந்து வந்தவொடனே மரியாதை அவர் கொடுத்துட்டு அவருடைய தம்பி உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீ அலையோ எல்லாமர என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. இதனுடைய நேரடி அர்த்தத்தையும் இப்போ பார்த்துருவோம். அதனுடைய அர்த்தம் பார்த்து இதில் பார்த்தோம். விரிக்க உரையை நம்ம இனிமேல் பார்ப்போம். விரித்து எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம பார்ப்போம். உல்லாசம், நிராகுலம், யோகம், இதம், சல்லாபம், வினோதன் அப்படின்னு 6 சொல்லியிருக்கிறார். இதனுடைய அர்த்தத்தை நம்ம வந்து ஆழமாக போய் பார்க்கணும். அப்படிப்பட்டவன் அல்லவா முருகா நீ அலையோ. இப்போ முருகனுக்கு இதெல்லாம் இருக்குது. அவர் சல்லாபம், நிராகுலன், யோகம், இதம், சல்லாபம், வினோதன். அப்படிப்பட்ட உன்னை நான் என்ன சொல்றது, எல்லாம் அற என்ன இழந்த நலம். அப்படிப்பட்ட முருகா எனக்கு எல்லாம் நீங்கணும், என்னை மறக்கணும், என்னை இழந்த நிலம் அதை நீ சொல்லித்தா முருகா சுரபூபதியே. பூபதினா ராஜான்னு அர்த்தம். பூன்னா பூமி, பதின்னா ராஜா. பூபதினா நிலத்துக்கு ராஜா. சுரபூபதினா சுரர்கள்னா தேவர்கள். தேவர்கள் இல்லாதவங்களுக்கு என்ன பேர் சொல்லலாம்? அசுரர்கள். போட்டணும். சுரர்கள், அசுரர்கள். இந்த சுரர்களாகிய தேவர்களுக்கு அவங்க பட்டணத்தில் தலைவனாக இருக்கின்றவரே, அதனால் அவருக்கு சுரபூபதியே அப்படின்னு பேர். இப்போ நம்ம பூமிக்கு அவர் தான், அதில் சுர பூபதியே. நம்ம பூமிக்கும் அவர் தான் பதி, தேவலோகத்துக்கும் அவர் தான் பதி அப்படின்னு முருகருக்கு சுரபூபதி அப்படின்னு பேர் வச்சிருக்கிறார். இப்போ நம்ம அடுத்த இந்த பாடலினுடைய அர்த்தத்தை பார்ப்போம். எப்படி இந்த மயிலும் வேலும் சேவலும் அவருக்கு கிடைச்சது, முருகர் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பிளாக் போர்ட் போகணும். முருகருடைய தோற்றத்தை நம்ம பார்ப்போம். சிவனுக்கு முகங்கள் 5ன்னு சொல்லுவாங்க. அந்த முகங்களை சத்யா எழுதியிருக்கன்னா சத்யாஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம் அப்படின்னு 5 முகங்கள். சிவபெருமானுக்கு அவருக்கும் 6 முகம் இருக்குது. 5 முகம்தான் எல்லாருக்கும் தெரியும். ஞானிகளுக்கு தான் 6வது முகமும் தெரியும். முகம் ஒருத்தர் அணுகணும்னா முகத்தை பார்த்தா அணுகணும். இந்த முகத்துக்கு மட்டும் இல்லை,
ஏதாவது ஒரு பொருள் எடுத்தால் அதுக்கு ஒரு முகம் இருக்குது. இப்போ டேபிள் ஃபேன் இருக்குது, அது முகத்தில் அழுக்கு இருக்குதுன்னு சொன்னால் எங்கே துடைப்பீங்க? உங்களுக்கு தெரியுது இல்லை? அந்த முகத்தில் போட்டு அடி அப்படின்னு சொன்னான்னா அந்த பொருளில் ஏதோ ஒரு முக்கியமான பகுதியை தான் முகம்னு சொல்லுவார். இந்த சிவன் 5 தொழில் செய்கிறார். அந்த 5 தொழிலும் 5 முகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று அணுகணும்னா அந்த பக்கம் போகணும், சிருஷ்டின்னா அந்த முகத்துக்கு போங்க, ஸ்திதி அப்படின்னா இந்த முகத்துக்கு போங்க, சம்ஹாரம்னா ஒரு முகம், திரோதனம்னா ஒரு முகம், அப்புறம் அனுக்கிரகம்னா ஒரு முகம். இந்த 5 வேலையும் அவர் செய்கிறார். ஏங்க கணபதி கூட அதானே சொன்னீங்களே, கடவுள் எல்லாம் இதான் செய்வான். நம்ம தான் புராணத்துக்கு ஏற்ற மாதிரி பேரை மாற்றி மாற்றி சொல்லுவோம். கடவுள் ஒருத்தர் தான், அவர் தான் 5 வேலையும் செய்கிறார். படைப்பார், படைச்சதை காப்பாற்றுவார், அப்புறம் அதை மறுபடியும் அழிச்சிட்டு மறுபடியும் படைப்பார். படைக்கிறது பழசியை தான் படைப்பார், நாளாகி போச்சு இல்லை, ஆனால் மறுபடியும் புதுசாக படைக்கிறார், காப்பாற்றுவார், மறுபடியும் அழிப்பார். அழிப்பார்னா அப்படியே காணாம போயிட்டு இருக்கிறது இல்லை, அதை மறுபடியும் மறைத்து மறுபடியும் கொடுப்பார். இது இந்த பிரபஞ்சத்துக்கு, இந்த பெரிய பூமியையும் ஆகாயத்தெல்லாம் படைப்பார், காப்பாற்றுவார், தனக்குள்ளே இழுத்துக்குவார், மறுபடியும் படைப்பார். இது இந்த ஜடமாகிய இந்த உலகங்களுக்கு இது ஒத்துவார். அதில் உயிரினங்கள் இருக்குது இல்லை, நாமெல்லாம், நம்மக்கிட்ட அவர் மறைப்பார், அருள்வார், இப்படி 5 வேலை செய்கிறார். மீதி 3 தான் நமக்கு தெரியும். உலகத்தை பொறுத்து 3 வேலை, படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறது. மனிதர்களை பொறுத்து, அதாவது ஜீவர்களை பொறுத்து அவர் என்ன செய்கிறாரு, எல்லாருடைய புத்தியிலையும் தான் கடவுள்னு தெரியாதபடி மறைச்சிடுவார். நீங்கள்லாம் கடவுள்னு தெரிஞ்சுக்காம இத்தனை காலம் இருந்தீங்க. இது அவருடைய மறைப்பு தொழில். அது மறைச்சோம், மறைக்க மறைக்க நமக்கு கஷ்டம் அதிகமாகிட்டே இருக்குது. நம்ம கடவுளாக இருந்தால் பிரச்சனையும் இல்லை. நாம் தனி ஆள், பல பேரில் ஒருத்தன், செத்து போகக்கூடியவன், எனக்கு இவ்வளவு தான் இருக்குது, எனக்கு 1000 கஷ்டம்னு சொல்கிறதெல்லாம் அவர் மறைச்சதுனால தான். இந்த மறைப்பு இருக்கிற வரைக்கும் நமக்கு பிறந்து 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 சாகணும். நமக்காக வேண்டி அவர் உலகத்தை படைக்கணும், காக்கணும், அழிக்கணும். ஓயாத வேலை. இது எப்போ தான் நிற்கும் அப்படின்னா அருளல். இப்போ கந்தர் அனுபூதி கத்தி முருகனை நாம் கலந்துட்டோம். இனிமேல் அனுபூதி அபரோட்சமாக அவனோட கலந்த உடனே நமக்கு மறைப்பு நீங்கிடும். நம்ம புத்தியில் இருக்கக்கூடிய மறைப்பு நீங்கிடும். என்னாச்சு, முருகனும் நானும் வேறு வேறு இல்லை, நானே முருகன் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது அது பேர் அருள்னு பேர். அதுக்கப்புறம் சிருஷ்டி கிடையாது, அப்படி கிடையாது. உங்களுக்கு மட்டும்தான் சிருஷ்டி இல்லை, மீதி பேரெல்லாம் இன்னும் அவங்களுக்கு தன்னை முருகன் கற்றுக்கணும் இல்லையா, அதுக்கு மறுபடியும் சிருஷ்டி, சிதி, சம்ஹாரங்கிற லயம், மறுபடியும் மறைப்பு, மறைச்சிக்கிட்டே இருப்பார். அப்புறம் யாராவது ஒருத்தர் குருநாதர்கிட்ட போய் இது என்ன சொல்லிக் கொடுங்கன்னு தெரிஞ்ச உடனே அருள்வார். அதுக்கு அவர் வருவார்னா குருநாதரே அருள்வார். இப்படி 5 தொழில் பண்ணுறாருன்னா அவரோட 5வது தொழில் யார் பண்ணுறது? குருநாதர் தான் பண்ணுறார். படைக்கிறதெல்லாம் அவர் பண்ணுறார். அந்த பகவான் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் அவர் பண்ணுவார். அவருடைய ஒரு முகமாகிய குரு அவருடைய வேலை ஒன்று செய்கிறார். அப்போ குருவும் கூட ஈசன் தான். இந்த தொழிலுக்கெல்லாம் ஒரு பேர் கொடுத்துருக்கார், அது திசைகள்னு பேர். இந்த 5 திசைகள் சத்யோ ஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம் அப்படின்ற 5 முகங்கள். ஞானிகளுக்கு, இந்த குருவாக இருப்பவர்களுக்கு இனிமேல் நீங்கள் உண்மையெல்லாம் தெரிந்த பிறகு அவருடைய இறைவனுடைய அதோமுகமும் தெரியும். அதாவது இந்த 5 தொழிலும் இல்லாமல் அவர் மாத்திரம் இருப்பார் இல்லையா. தொழில் செய்தால் தானே அவர் கடவுள்னு நமக்கெல்லாம் தெரியுது. தொழிலே செய்யாமல் அவர் இருந்தார்னா என்ன பண்ணுவாங்க? அவர் அதோமுகம்னு பேர். அது யார் என்பார்னா ஞானிகள் அறிவார். ஞானிகள், அஞ்ஞானிகள் எல்லாம் இந்த 5 தான் பார்ப்பாங்க. படைக்கிறாரு, காப்பாற்றுறாரு, அழிக்கிறாரு, அவர் தொழில் செய்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க.
அவர் தொழில் செய்யாமல் தான் மாத்திரமா இருந்தார்னா அவர் எப்படிப்பட்டவர்னு யாருக்காவது தெரியுமா? டாக்டர் தொழில் செய்யும்போது டாக்டர் என்ன அருமையாக சர்ஜரி எல்லாம் பண்ணுறாருங்க, கைராசிக்காரன்லாம் சொல்கிறார். அவர் தொழிலை விட்டுட்டாருன்னா அவர் என்னவா இருப்பார்? அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. ஒவ்வொருத்தருமே தொழில் மூலம்தான் உலகத்து மக்களுக்கு தெரியுது. இவர் டீச் பண்ணுறவருங்கிறதுனால என் தொழில்னாலே தெரியுது. படம் வரைகிறதுனால படம் வரைகிறவருங்கிறாங்க, பாட்டு பாடுறதுனால பாட்டு பாடுறவங்கிறாங்க. ஒரு தொழிலும் செய்யலைன்னா அவர் இல்லைன்னு அர்த்தமா? இருக்கிறார் இல்லையா? அவர் பேர் கடவுள். தொழில் செய்தால் அவர் பேர் இறைவன். தொழில் செய்தால் அவருக்கு இறைவன். தொழில் செய்ய விட்டுட்டாருன்னா அவர் மாத்திரம் இருந்தார்னா கடவுள். அப்போ 2 பேராக இருக்கிறாங்க. கடவுள் தான் இறைவன். உலக மக்கள் அவர் இறைவனாக தான் பார்க்குறாங்க, ஞானிகள் மட்டும் கடவுளாக பார்க்குறாங்க. அப்போ அது பேர் அதோமுகம். இந்த 5 முகத்திலிருந்து அதோமுகத்தை விட்டுடுங்க. அவர் ஒன்றுமே செய்யறது இல்லைல்ல, அவர்கிட்ட ஒரு எதுவும் பிரயோஜனம் இல்லை. இந்த 5 முகத்திலிருந்தும் அதோமுகத்திலிருந்தும் சேர்ந்தும் தீப்பொறிகள் கிளம்பிச்சான். அந்த தீப்பொறிகள் ஜுவாலை, அது தாங்க முடியல அந்த வெப்பத்தை. வாயு தேவன் தான் எடுத்துகிட்டு போகிறார். என்னால் முடியலன்னு கங்கையில் கொண்டு போய் போட்டார். அது பேர் சரஸ்ன்னு பேர். சரஸ்வதி அப்படின்னா என்ன அர்த்தம்? நதியில் இருப்பவள். சரஸ்னா நதி. எந்த நதியாக தான், கங்கை நதியும் சரஸ் தான். ஆனால் கங்கா யமுனா சரஸ்வதி அப்படின்னு சொல்கிறோம். சரஸ் என்றாலே தண்ணீர், சர என்றாலே தண்ணீர். அதில் முளைச்சதுன்னா அது பேர் ஜம். முளைப்பது பேர்னு ஜம். சரோஜம், சரோஜா அப்படின்னா என்ன? யார்? நீரில் பிறந்தவள், மலர்மகள் அப்படின்னு பேர். இந்த சரஸ் என்ற கங்கையில் தீப்பொறிகள் விழுந்த உடனே அங்கே ஒரு தீவு இருக்கு. அந்த நதியில் ஒரு தீவு, அது பேர் வனம். அது சரஸ் வனம், அது சரவணம். அங்கே தான் அந்த தீப்பிழம்பெல்லாம் விழுந்து குழந்தையாக மாறிச்சு. அதுக்கு செவ்வேள், செம்முருகன். முருகன் எப்போ சிவப்பாக இருப்பான், செக்கச்செவேல். அவன் அக்னிபுத்திரன். அப்படிதான் ரிக்வேதம் பேசுது. ரிக்வேதத்தில் முருகருக்கு அக்னிபுத்திரன் பேர். அக்னி குமார, குமாரன்னு அவன் தான் சொல்லுது. அதுதான் தமிழில் குமரக்கடவுள் அப்படின்னு அவர் சொல்கிறோம். அது நீண்டு கௌமாரம் அப்படின்னு ஆகும். எப்போதும் இளமையாக இருந்தாலும் பேர் கௌமாரம். அப்படி இருக்கவனுக்கு பேர் குமார். குமார் அப்படின்னு கூப்பிட்டேன்னு என்ன அர்த்தம்? எப்பவும் இளமையாக இருக்கிறவன். நம்ம இளமையாக இருந்தாக்கா அது பேர் என்ன? கௌமாரம். நம்ம கோயம்புத்தூரில் கௌமாரம் அடாலயம் இருக்குது, அது முருகனுக்காகவே. கௌமாரம் என்றாலே முருகன் சம்பந்தமானது. இந்த குமார என்ற வார்த்தை வேதத்தில் இருக்குது. இந்த 6 தீப்பொறியிலேருந்து வந்ததுனால அவருக்கு அக்னி குமார அப்படின்னு ரிக்வேதத்தில் 1, 45, 2 இதெல்லாம் ரிக்வேதத்தில் இருக்க நம்பர். அதிலே சொல்லுது ஸ்கந்த குமார. பார்வதி அவங்கள திரட்டினா இல்லையா, அது பேர் ஸ்கந்தம். நேற்றே சொன்னேன், சேர்த்தல். அதில் ஸ்கந்த குமாரன்றது வார்த்தை அங்கே தான். அதில் தான் கந்தன், கந்தசாமி. விஷாக நட்சத்திரம், அவர் பேர் விஷாகா. அதனால் விஷாகா அப்படின்லாம் சொல்லுது. மகாநாராயண உபனிஷத் மற்ற வேதத்துலேயும் இருக்குது, யஜுர் வேதத்தில் இருக்குது, அதர்வேன வேதத்தில் எல்லாத்துலேயுமே இருக்குது. முருகனை பற்றி சொல்லாததெல்லாம் இல்லை. உபனிஷத்தில் எடுத்துக்கிட்டோம்னா மகாநாராயண உபனிஷத்தில் முருகனுக்குன்னே இருக்குது. அது ஓம் சரவண பவாய நமக. சரவண பொய்கையிலே பிறந்தவனே, பவ என்றால் தோன்றியவனே, நமக அப்படின்னு முருகனை உபநிஷத்தில் சொல்லப்பட்டு. நிறைய பேர் சொல்கிறாங்க முருகன் தமிழ் கடவுள், வடமொழியில் அவர் இல்லை. சுப்பிரமணியன், கார்த்திகேயன், குஹன் இதெல்லாம் வடமொழி சொற்கள் தான். இந்தியா முழுக்க ஒரே தெய்வம் தான். இங்கே தமிழுக்குன்னு ஒரு தெய்வம்லாம் கிடையாது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கு இறைவாட்டினா வேணும்னா நீ கொஞ்சம் வச்சுங்கெல்லாம் கிடையாது. சிவன் எல்லா பிரம்மாண்டத்துக்கும் அவன் தான் கடவுள். அந்த தென்னாட்டுக்கு மட்டும் அவருக்கு சொந்தம் சொல்லாட முடியுமா என்ன?
சொல்லலாம். வடநாட்டுக்காரன் அப்படி சொல்லுவான். நீங்கள் ஒன்றும் செய்யுமா, இதுக்கு சண்டை பிடிக்கக்கூடாது. சொந்தம் கொண்டாடிக்கிறாங்க. முருக கடவுள் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லி வேறு மொழியிலையெல்லாம் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. நம்மளை விட அதிகமாக முருகனை வணங்குறவங்க கேரளாவில் இருக்கிற மலையாளிகள் தான். அவங்க எத்தனை பேர் வராங்க இங்கே. நாம் அந்த ஊருக்கு போய் ஐயப்பனை கும்பிட்றோம். இப்படி தான் உறவுகள்லாம் ஒன்றாகணும். அந்த குமரன் இந்த மாதிரி அவர் எப்படி பிறந்தார், ஏன் பிறந்தார், இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த அணி சேவல் இதெல்லாம் பற்றி புரிஞ்சிக்க முடியும். முருகனுடைய அவதாரத்தை பார்ப்போம். இந்த கதை பழைய கதை, புராணத்துக்கு போகணும். பிரம்மனுக்கு நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க. அதில் முக்கியமான 2 பேர். ஒருத்தன் தக்ஷன், இன்னொருத்தன் காஷ்யபன். இந்த தக்ஷனை பற்றி உங்களுக்கு தெரியும். அவன் பார்வதியை மகளாக பெற்றான். அந்த மகளை சிவபெருமான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்போ தக்ஷன் மாமனார். அவர் தியாகம் பண்ணுறாரு. எல்லாருக்கும் கடவுள் சிவன். யாகத்தில் அவர் தானே கூப்பிடணும், ஒருத்தர் மட்டும் கூப்பிடாம இது என்ன கல்யாண வீட்டு இருக்கு அழைப்பு கொடுக்குறதானே? இது யாகம். யாகம் பலிக்கணும்னா முழுமுதற் கடவுளை நம்ம வணங்கிட்டு தான் செய்யணும். நம்ம மருமகன் தானே அப்படின்ற ஒரு இலக்காரம். அப்புறம் கேலி, என் பொண்ணு தான் தெரியாமல் போய் அதை போய் அவனை போய் கட்டிக்கிட்டா. அவன் ஒரு பித்தன், பைத்தியக்காரன், சாம்பலை பூசிக்கிட்டு இருப்பான் உடம்பெல்லாம். அது இன்னும் அழகுன்னு பவுடர் போட்டுக்கிட்டு இருக்கான். எப்போ மயானத்தில் ஆடிட்டு இருக்கிறான். மாலை போட்டுக்கிட்டா பாம்பை போட்டுக்கிட்டு இருக்கிறான். துணி ஒழுங்காக கட்ட மாட்டேங்கிறான். புலித்தோலை மாட்டிகிட்டு இருக்கிறான். சடமுடி தலையாக ஒழுங்கு எண்ணெய் போட்டு தேய்க்கிறது இல்லை. அதனால் அவனுக்கு ரொம்ப இலக்காரம். சிவன் தான் அவனுக்கு. அவர் சுந்தரமூர்த்தின்னு தெரியல. அப்படிப்பட்ட சிவனை நிராகரணம் பண்ணவனுக்கு தண்டிக்கணுங்கிறதுனால வீரபத்திரரை தன்னிடம் இருந்து உருவாக்கி அதை வச்சு கொன்னார். இப்போ முருகர் அங்கே இல்லை, வீரபத்திரர். இன்னொரு மகன் இருக்கான காஷ்யபன். அவனுக்கு சுக்கிரன்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் அசுரருடைய குரு. அவருக்கு மகள், அவர் பேர் மாயா. அவளை கல்யாணம் பண்ணிட்டு அவர் மூலம் சூரபத்மன், சிம்மஹாசுரன், தாரகாசுரன், அஜமுகன் அப்படின்னு அஜமுகாசூரன் அப்படின்னு அசுரர்கள் தானே அவங்கள பெற்றெடுத்தா. இதில் சூரபத்மன் இந்த 4 பேரும் சகோதரர்கள். அவங்களாம் அண்ணன் தம்பிங்க. ஒருத்தன் சிம்ம முகம் உடையவன், தாரகாசுரன் யானை முகம் உடையவன், அஜமுகன் ஆட்டு முகம், அஜன்னா ஆடு, அஜ. இப்படி சூரபத்மன் மனித முகம். இப்படி 4 குழந்தையை பெற்றார். இப்படியெல்லாம் பெறுவாங்களா? மனித குழந்தை ஒன்று, யானை முகத்தோட ஒரு குழந்தை, சிங்க முகத்தோட ஒரு குழந்தை, ஆட்டு முகத்தோட ஒரு குழந்தை. அசுரர்கள். அந்த குணம் அவங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் முகம் அப்படி இருக்குன்னு நினச்சக்கூடாது. சிம்ம குணம், யானை குணம். இப்படி இந்த சூரபத்மன் கடுமையான தவம் செய்து நிறைய வரத்தை பெற்றான். அதன் மூலம் 108 யுகங்கள் சாகாமல் இருக்கணும்னு ஆசைப்படுறான். 1008 புவனங்களுக்கு அதிபதியாக இருக்கான். தேவர்கள் எல்லாம் அஞ்சுறாங்க, பயப்படுறாங்க. இங்கே யார் தேவர்கள் அசுரர்கள் அதையும் நம்ம சொல்லிடலாம். யாரெல்லாம் இந்த புலன்களை சுகத்துக்கு யூஸ் பண்ணுறாங்களோ, புலன்கள்னால் நமக்கு கண்ணு மூக்கு காதலாது, இது சுகத்துக்கும் யூஸ் பண்ணலாம், அறிவுக்கும் பயன்படுத்தலாம், நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், இன்பத்துக்கும் பயன்படுத்தலாம். ஸ்ரேயஸ் பிரேயஸ். கண்ணால் சுகம் அனுபவிக்கலாம், காதால் பாட்டு கேட்டு இல்லது யாராவது புகழ்ந்து பேசினா, அதெல்லாம் இன்னொருத்தர் புரளி பேசினா அதை கேட்டு சந்தோஷமாக இருக்கலாம். இப்போ காது இன்பம் அனுபவித்தும் பயன்படுத்துகிறோம். நாக்கு சொல்ல வேண்டியதில்லை, இன்பத்துக்கே அது இருக்குது. மூக்கு வாசனைகள், எல்லா வாசனை, நல்ல வாசனை மட்டும் இல்லை. சில பேர் மீன் வாசனையே பிடிக்கும். அவங்கள மல்லிப்பூ கொண்டு போயிட்டா தலைவலிக்கும். அவங்க
மீன் கூடையை போட்டுட்டு அதில் தலை வச்சு படுக்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த ஸ்மெல்லு தான் தூங்க முடியும். கடற்கரை வாசிகள். வாசனைக்கு நம்ம வந்து இன்பம் அனுபவிக்கிறோம். நாக்குக்கு, காதுக்கு, கண்ணுக்கு, அப்புறம் தோலுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. இதுக்கு வகை வகையான ஆகுபணங்கள், அடிவகங்கள், சென்ட்டு இதெல்லாம் பூசி இந்த தோலுக்கும் நம்ம ஆன் பண்ணுறோம். ஆனால் நமக்கு இதுக்கு தான் கொடுத்துருக்கிறாரா கடவுள்? கண்ணு புஸ்தகம் படிக்கிறது, இறைவனை பார்க்கறது, உண்மையை தெரிஞ்சுக்கிறது, காது குரு சொல்லி கொடுக்கறது கேட்கறது, அதுக்கு தானே பயன்படுத்தணும். சத்திய வாக்கை கேட்பது, நாக்கு பேசுறதுக்கு, இறைவனை பற்றி புகழ்ந்து பேசுறதுக்கு, சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை. முகர்வதற்கோ அதன் மூலம் அறிவை பெறலாம். முகர்ந்து தானே இது கெட்டுப்போன பொருள், இது நல்ல பொருள்னு கண்டுபிடிக்கிறோம். அது ஒரு அறிவு தானே. அந்த அறிவுக்கு தான் மூக்கு இருக்குது, அது வேற ஒரு பொருளுக்கு இல்லை. இவ்வாறு இந்த 5 புலன்களையும் அறிவுக்கு மட்டும் பயன்படுத்துகிறவங்கள நாம் தேவர்கள், சுரர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இன்பத்துக்கு பயன்படுத்தினா அவனை அசுரர்களும். இங்கே யாரெல்லாம் அசுரர், யாரெல்லாம் தேவர்? நாம் ரெண்டுமே. ஒரு போராட்டம் நடக்குது நம்மக்கிட்ட. படிக்கலாம் அப்படின்னு கண்ணு எடுக்குது அறிவுக்கு, ஆனால் வேற ஏதாவது சினிமா பார்க்கலாம், ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு இன்பமும் கூப்பிடுது. உள்ள ஒரு போராட்டம். சாப்பிடணும், பாகற்காய் நல்லது, உடல் புழுவெல்லாம் போயிடும், இது சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்க. அதெல்லாம் ஒதுக்கிட்டு பிடிச்சதாக பீஸா, பர்கர் அப்படின்னு சாப்பிட்டோம்னா போராட்டம் நடக்குது. இப்போ நமக்குள்ளேயே அசுரர்களும் இருக்கிறாங்க, தேவர்களும் இருக்கிறாங்க. இவங்க ஓயாமல் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. யார் ஜெயிக்கிறாங்க? பெருவாரான மக்களுக்கு அசுரர்கள் தான் ஜெயிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டுறாங்க. தேவர்கள் பக்கம் இருக்கிறவங்க என்ன ஆவாங்க? நல்லதையே பெற்று மேன்மேலும் இறந்துடுறாங்க இல்லையா? இதை வந்து புராணத்தில் கதையாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த அசுரர்களெல்லாம் தேவர்களை போட்டு வாட்டுறாங்க. இன்னும் இந்த சூரபத்மனும் சிம்மத்தும் யார் இருக்கிறாங்க? நம்மகிட்ட தான் இருக்கிறாங்க. தேவர்களை இவங்க வந்து போட்டு வதைக்கிறாங்க. நமக்கே எவ்வளோ தூரம் வதை வருது. ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கணும்னா இந்த இன்பங்கள்லாம் தடை நிற்குது, இதை முடிச்சுட்டு போகலாம் நன்றதுக்குள்ளே அந்த நல்ல காரியம் கெட்டும் போயிடுது. அப்படி இருக்கும்பொழுது இந்த சூரபத்மனை, இந்த 4 பேரையும் அழிக்கணுங்கிறதுனால என்ன செய்தால் முடியும்? தேவர்களெல்லாம் போய் முறையிடுறாங்க. அவங்க விஷ்ணு கொண்டு போய் சிவனிடம் முறையிடுறாரு. இப்போ பார்வதியும் கூட இருக்கிறார். நாம் ஒரு குழந்தை பெற்று அவன் மூலம்தான் இவங்களை அழிக்க முடியும், இப்படி தான் வரம் வாங்கியிருக்கிறான். இப்போ நேரம் வந்துடுச்சுங்க அப்படின்னு. அப்போது சிவன் தன்னுடைய 6 முகத்திலிருந்தும் 5 முகம் தான் நமக்கெல்லாம் தெரியும், ஞானிகளுடைய முகம், அதோ முகம், அதையும் சேர்த்து அவர் 6 தீப்பொறிகளை உண்டாக்கி முருகப்பெருமானை உருவாக்கினார். அந்த முருகனை அந்த குழந்தைங்க இப்போ காட்டில் கிடக்குது, கங்கை ஆற்றுல ஒரு தீவில் இருக்குது. அதை வளர்க்குறது இல்லை, இவருங்க இஷ்டத்துக்கு பெற்று போட்டாங்க பூமியில். அதை காப்பாற்றுறதுக்காக சப்தரிஷி மண்டலம்னு வானத்தில் 7 நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் 7ல் 1 மட்டும் விட்டுங்க, வசிஷ்டர். 7 நட்சத்திரத்துக்கும் 7 பேர் ரிஷிகள். அவங்க வாழ்ந்த பிறகு ரிஷியாக வாழ்ந்த பிறகு வாழும் வரை ரிஷிகள், வாழ்ந்து முடித்த பிறகு நட்சத்திரங்களாக நமக்கு அருள் பாலிக்கிறாங்க. அதில் 6 பேர் அவங்களுடைய பத்தினிகள் கார்த்திகை பெண்கள்னு பேர். இந்த வசிஷ்டருக்கு மட்டும் பத்தினி கூடவே இருப்பாங்க, அருந்ததின்னு. இந்த 7 நட்சத்திரம் நீங்கள் வடக்கில் பார்க்கலாம். இந்த வசிஷ்டனுடைய நட்சத்திரத்து பக்கத்தில் அருந்ததிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். திருமணத்தன்னைக்கு அருந்ததி பார்த்தல் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நட்சத்திரத்தை நம்ம பார்க்கணும். அவங்க இணை பிரியாமல் இருப்பாங்க. மற்ற ரிஷிகளுடைய மனைவிகள் எல்லாம் 6 பேர் கூட்டமாக இருப்பாங்க. அதை தனியாக நீங்கள் வானத்தில் பார்க்கலாம். டெலஸ்கோப்பில் பார்த்த வெறுங்கண்ணில் 1 புள்ளி தான் தெரியும். பைனாக்குலர்லேயே அது டெலஸ்கோப்பில் பார்த்தோம்னா 6 புள்ளிகள் தெரியும். அவங்க 6 பேரும் கார்த்திகை பத்தினிகள். அவங்க பூமிக்கு வந்து அவங்க தவம் செய்கிறாங்க. அஷ்டமா சித்தி வேணுங்கிறதுனால நாங்கள் முருகனை வளர்த்து அந்த சித்தியை பெறுவோம் அப்படின்னு அவங்க பெறாங்க. இப்படி அஷ்டமா சித்திக்காக பூமிக்கு வந்து முருகனை அவர்கள் குழந்தையாக 6 பேரும் பால் ஊட்டி வளர்க்குறாங்க. அதன் மூலமே அவங்களுக்கு அஷ்டமா சித்திகள்லாம் வந்துடுச்சு.
அவங்க ஏற்கனவே தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ரிஷி பத்தினிகள். இது ரொம்ப சுலபமாக கிடைச்சிடுது. இன்னும் இவ்வளோ சீக்கிரம் பெற்றீங்களான்ட்டு சிவபெருமான் கொஞ்சம் கஷ்டப்படுங்கன்னு அவங்கள கல்லா சமைச்சிட்டார். பிறகு அவரே அருள் பாலித்து அவங்கள கொடுத்தார். அது வேற கதை. இந்த முருகனை பார்வதி ஒன்றாக சேர்த்து 6 தலை 12 கைகளை உடைய குழந்தையாக முருகனாக மாற்றினார். அவன்தான் இந்த சூரனை சம்ஹாரம் செய்கிறான். எங்கே நடத்தினார் இதை? திருச்செந்தூரில் நடக்குது. அந்த மற்ற 6 பேரையும் 5 நாளில் அவர் கொண்டுட்டார். இந்த சூரபத்மன் மட்டும் எஞ்சியிருக்கிறான். இவன் அங்கே எங்கேயும் ஒளிகிறான். ஒரு கோட்டையும் கட்டிக்கிறான். கிரவுஞ்ச மலைக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறான். அப்புறம் அதையும் உடைச்சிடுறார். உடைச்ச உடனே ஒரு மாமரத்தில் போய் மறைஞ்சிடும். மாமரத்தில் இருந்தால் விட்டுடுவார் அப்படின்னு நினச்சிட்டான். முருகர் இதுக்கு தானே வந்திருக்கிறார். அவருக்கு ஒரு வேல் இருக்கு. அந்த வேல் பார்வதி தன் சக்தியெல்லாம் திரட்டி கொடுத்துருக்கிறார். அது ஞான வேல், அது சக்தி வேல், ரெண்டுமே அதில் தான். அந்த வேலை பற்றி நம்ம பார்ப்போம். முருகன் அந்த வேலை, அது ஞான வேல் இல்லையா? அப்போ என்ன பண்ணியிருப்பார்? சூரபத்மனை கொண்டு இருப்பார்னு நினைக்கிறீங்க? ஞானம் போதிக்கிறார். உனக்கு நேரம் முடியுது, உன்னுடைய யோகம் முடியுது, நீ மறுபடியும் எனக்கு ஆட்கொள்ளப்படுகிறாய், என்னோட கலந்துரு, உன்னையே இனிமேல் நான் வாகனமாக பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு அந்த மாமரத்தை துளைக்கும் பொழுது அது 2ஆக பிளந்து ஒன்று மயிலாகவும் ஒன்று சேவலாகவும். சேவலை தன்னுடைய கொடியாக வச்சுக்கிட்டார், அடையாளமாக. மயிலை தனது வாகனமாக வச்சுக்கிட்டார். வேல் கையில் வச்சிருக்கிறார். இவ்வாறு முருகர் 6 படை வீடுகளிலையும் 6 நிலைகள் இருக்கிறார். திருத்தணியில் தான் கோபத்தை அடங்கினார். பழமுதிர் சோலையில் வள்ளி தேவயானோட காட்சி தருகிறார். அங்கு பூரணமாகிறது. இப்போ நாம் இந்த மயில்னா என்ன, சேவல்னா என்ன, வேல்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். மயில் என்பது இச்சாசக்தி, சேவல் என்பது கிரியாசக்தி, வேல் என்பது ஞானசக்தி. இந்த 3மே இணை பிரியாமல் முருகனோடு இருக்கும். அதனால் நான் ஆடும் பரி வேல் அணி சேவல் என பாடும் பணியை பணியாய் அருள்வாய். இந்த 3 தான் நான் பாட போகிறேன். எதை? முருகனுடைய இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. இது என்ன சக்திகள் அப்படின்னு நம்ம பார்ப்போம். எதையும் ஒருத்தர் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா அவர் முதல்ல விருப்பம் இருக்கும். நீங்கள் சமைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தால் தானே சமைப்பீங்க. ரோபாட்டுக்கு தான் அந்த அவசியம் இல்லை. கடவுள் ஆசைப்பட்டாதான் இந்த உலகத்தை படைக்க முடியும். அவர் படைக்கணும்னு ஏதாவது இருக்குதா? அவர் முழு முதற் கடவுள். அவர் பூரணத்தில் இருக்கிறார். அவர் ஆனந்தமாக இருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு படைக்கணுன்ற ஒரு அவசியம் இல்லைல்ல. ஆனால் அவருக்கு ஒரு ஆசை வருது, இச்சை. ஏன் இச்சைப்பட்டார்னா, போன முறை படைச்சார்ல ஒரு உலகங்களெல்லாம், அப்புறம் அவர் தானே அழிச்சார். அழிக்கும்போது உலகத்தை தான் அழிச்சார், நம்மளெல்லாம் அழிக்கலை. நம்மளை பத்திரமா வச்சுக்கிட்டார். எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்களோ பசுக்களெல்லாம் சேர்த்து, எல்லா மிருகங்களும், பூச்சி பொட்டுகளெல்லாம் கூட அவருக்கு குழந்தைங்க தான். எல்லாமே ஜீவர்கள், எல்லாம் உயிரினங்கள். அது அத்தனையும் அவர் அழிக்கலை. அவனுடைய உடம்பை தான் அழித்தார். பசுமாட்டுக்கு பசு உடம்பு அழிச்சிட்டார். ஆனால் உள்ளே இருக்கிற ஜீவன் தனியாக இருக்கிறான். இப்போ அவன் பசு கிடையாது. மனிதனுடைய உடம்பை மனித உடம்பு அழிச்சிட்டார். ஆனால் உள்ளே இருக்கிற ஜீவன் இப்போ மனிதன் கிடையாது. தேவர்களெல்லாம் இருந்தாங்கல்ல, பித்ருலோகத்தில் இருக்கிறவங்க, தேவலோகத்தில் இருக்கிறவங்க, பூர்லோகத்தில், அவங்களுக்கெல்லாம் கூட தேகத்தை அழிச்சிட்டார். உலகமும் போச்சு, உடம்பும் போச்சு. ஆனால் நாம் உலகமும் உடம்பும் இல்லாமல் இருக்கிறோம். எத்தனை பேர்? அத்தனை பேரும். இப்போ எங்கே இருப்போம்? அவங்களாம் கண்ணுக்கு தெரியாமல் முருகன்கிட்டே இருக்கிறோம். முருகனிடம் இருக்கிறோம். நாராயணன்கிட்டே இருக்கிறோம். எப்படி வேணால் நீங்கள் பேரை மாற்றிக்கலாம். நீங்கள் முருகன் இஷ்டப்பட்ட முருகன் வச்சுங்க. நாராயணன் நாராயணன்கிட்ட இருக்கிறார். சிவன்கிட்டையும் இருக்கலாம். நீங்கள் எப்படி வேணா பேர் வச்சுங்க. பகவான்கிட்டே இருந்தோம். அந்த பகவான் இப்பொழுது தன்னிடம் எல்லா ஜீவர்களையும் சூக்ஷ்மமாக வச்சிருக்கிறார்.
அப்போ நம்ம எப்படி இருப்போம்? யானை யானையாக இருக்காது, மாடு மாடாக இருக்காது, மனுஷன் மனுஷனாக இருக்கலாம், எல்லாம் ஒரே மாதிரி ஆயிடுவாங்க. நாம் கூட தூங்கும் பொழுது உடம்பாவாக இருக்கிறோம். யானை தூங்குனா எப்படி இருக்குது? தூங்குறவன் எப்படி இருப்பான்? யானைக்குள்ளே தான் இருக்கிறான், ஆனால் யானையாக இருக்க மாட்டான். மனிதனுக்குள்ளே தூங்குறவன் மனிதனாக இருக்க மாட்டான். தூங்குகின்ற எல்லாருமே இந்த இதயத்திலே கட்டவரல் சைஸ் இருப்பாங்க, குட்டியாக இருப்பாங்க. கை கால்லாம் இருக்குமான்னா எதுவும் இருக்காது, புளியங்கொட்டையை திரட்டி வச்ச மாதிரி இருப்பாங்க. இப்படி அனந்த கோடி உயிர்கள் எல்லாம் உடம்பு போயிடுச்சு, உலகமும் போயிடுச்சு. இப்போ அவங்க மட்டும் இருக்கிறாங்க. இப்போ ஒரு பெரிய புளியங்கொட்டை மூட்டை மாதிரி தானே இருப்பார், அத்தனையும் அவர் பிடிச்சி வச்சுருக்கார். இது பேர் ஜீவன். ஜீவரெல்லாம் வச்சிருக்கிறார். நம்மெல்லாம் விதை ரூபத்தில் இருக்கிறோம், விதை மாதிரி இருக்கிறோம். கடவுள் அவர் பார்க்குறாரு, இவங்கெல்லாம் போன சிருஷ்டியில் இவன் ஒருத்தன் கோடீஸ்வரனாக வாழ்ந்தான். அதை அனுபவித்து முன்னாடி நான் உடம்பை எடுத்துட்டேன், உலகத்தையும் எடுத்துட்டேன். இன்னொருத்தன் பாடகன் ஒருத்தன் இருந்தான், அவனுக்கு பெரிய கலைமாமணி பட்டம் கொடுக்குறதா இருந்தது. அதுக்குள்ளே இவனுக்கு பிரளயம் வந்து நான் அழிச்சிட்டேன். இப்படி எல்லா ஜீவங்களும் இருக்கணும்ல. நண்டில் இருக்கிற ஒருத்தன், சுவாமி அடுத்த பிறகு எனக்கு மனுஷனாக கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க, இதுக்குள்ளே நீங்கள் மறைச்சிட்டீங்களே என்ன? கவலைப்படாது, எல்லாருக்கும் மறுபடியும் உடம்பை தருவேன். உடம்பு மட்டும் கொடுத்தா போதுமா? உலகமும் தருவேன். அப்போ உனக்கு என்ன உலகம்? கோயம்புத்தூர், உனக்கு சுவிட்சர்லாந்து, உனக்கு கலிஃபோர்னியா. எல்லாரையும் அவங்கவுங்க உலகத்தில் மறுபடியும் அவங்கவுங்க உடம்போடு கொடுப்பார். எதன் அடிப்படையில் கொடுப்பாரு? நம்ம செய்த பாவ புண்ணியங்கள். பாவம் நிறைய செய்திருந்தான்னா, போன தடவை நான் மனுஷன் கொடுத்தேன், நீ செய்ய முடியாத பாவத்தெல்லாம் செய்திரு, இனிமேல் மனுஷ உடம்புக்கு லாய்க்கலை, என்ன கொடுக்க போகிறீங்க? உன் பாவத்தை பார்த்து என்னென்ன மாதிரியான துன்பம் அனுபவிக்கணுமோ அதுக்கேற்ற உடம்பை தருகிறேன் அப்படின்னு தெரியாது. இது பேர் தாங்க சிருஷ்டி. இதுக்கு ஆசை வரணுமில்ல. எது மேலே? பரங்கருணையாக இருக்கிறதுனால இறைவன் நமக்கெல்லாம் உடம்பையும் கொடுத்து உலகத்தையும் கொடுக்குறார். நம்மளை யாரும் படைக்கலை, இது ஞாபகம் வச்சுங்க. உலகத்தை படைத்தார், உடம்பை படைத்தார். ஆனால் நம்மை, எல்லா உடம்புக்குள்ளே இருக்கின்ற உயிரினங்களே அவர் படைக்கலை. அவர் எப்படி அனாதி காலத்தில் இருக்கிறாரோ, இறைவன் யாராவது படைச்சாங்களா? இல்லை. நம்மளை யாராவது படைச்சாங்களா? இல்லை. நாமளும் இறைவனும் ஒன்று தான். நமக்கு உடம்பு தனித்தனியாக இருக்குது. நம்ம உடம்பெல்லாம் சேர்த்தா அவருக்கு உடம்பு. இறைவனுக்குன்னு ஒரு உடம்பு வேணும் இல்லை? இந்த சர்வ உலகமும் அவருக்கு உடம்பு. அந்த உலகத்தில் கொஞ்சம் உடம்பு நமக்கு. இந்த உலகமே உடம்பாக கொண்டால் அது இறைவன். உலகம்னா என்ன? இந்த பூமி மட்டும் இல்லை, நிலா, சூரியன், நட்சத்திரங்கள், ஆகாய வெளியில் என்னென்ன இருக்குதோ அத்தனையுமே அவருக்கு உடம்பு. அதில் ஒரு உடம்பு நமக்கு. எல்லாருடைய உடம்பும் உலகமும் சேர்ந்தால் அது இறைவனுடைய உடம்பு. அப்போ அவரே தனக்கு உடம்பு உண்டாக்கிக்கணும் இல்லை? எந்த பொருள் செய்தாலும் அந்த பொருள் செய்வதற்கு ஆதாரமாக ஒரு பொருள் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோதான் அறிவு இருந்தாலும் சமையல் பண்ணுன்னா பருப்பு அரிசியெல்லாம் வேணும் இல்லை? அது பேர் உபாதான காரணம். எனக்கு நாற்காலி வேணும் சார் அப்படின்னா, நான் செய்து தரேன் சார், எனக்கு அறிவு இருக்குது, ஆனால் மரம் கொண்டாங்க சார், மரத்தை வச்சு தான் நான் செய்ய முடியும்னா, அப்போ எதுவும் செய்தாலுமே அதுக்கு ஒரு அடிப்படை பொருள் இருக்கணுமே, அது பேர் உபாதானம்னு பேருமா. தோசை சுடணும்னா உபாதானம் என்ன? மாவு. ரொட்டி சுடணும்னா என்ன? கோதுமை. எது செய்தாலும் அதுக்கு உபாதானம் வேணும். வளையல் செய்யணும்னா தங்கம், பானை செய்யணும்னா மண், இந்த உலகத்தை செய்யணும்னா ஒரு பொருள் வேணும் இல்லை? அதை செய்துட்டா அந்த பொருள் எல்லாத்தையும் உண்டாக்கிடும். அந்த பொருள் பேர் மாயை அப்படின்னு பேர், பிரகிருத்தின்னு பேர். அந்த பிரகிருதியில் எண்ணற்ற பொருள்கள் இருக்குது, விதவிதமாக இருக்குது. இந்த பூமியில் என்னென்ன பார்க்குறீங்களோ, வண்டுகளெல்லாம் பார்த்துருக்கீங்களே, எத்தனை விதமான வண்டுகள் பார்த்துருக்கீங்க. சாண வண்டு பார்த்துருக்குறோம், இன்னொன்று மண் உருட்டிக்கிட்டே போகும், பொன் வண்டு பார்த்துருக்குறோம். சிலந்திகள் எவ்வளோ இருக்குது, பட்டாம்பூச்சிகள் எவ்வளோ இருக்குது, ஓணானில் எத்தனை இருக்குது, பாம்புல எத்தனை வகை இருக்குது, பூமியில் நவத்தனங்கள் எத்தனை இருக்குது.
எத்தனை பொருள் இருக்கு, இத்தனை விதவிதமான பொருளையும் அவர் படைக்கிறார் இல்லையா? அதுக்கு அடையாளம் தான் மயில். எத்தனை நிறம் இருக்குது பார்த்தீங்களா? அத்தனையும் அழகாக வெளிப்படுத்துது. அதனால் அது பேர் இச்சாசக்தின்னு பேர். அவருடைய இச்சாசக்தி, கடவுள் நம்ம மேலே வச்சிருக்கிற கருணையினால், ஆசையினால் மயில் என்று சொல்லக்கூடிய இந்த மாயா சக்தியை கொண்டு நமக்கு எல்லாருக்கும் படைக்கிறதுக்கு தயார் பண்ணுறாரு. அந்த இச்சாசக்தி இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. என்ன வேணும் இந்த உலகத்தெல்லாம் படைக்கிறதுக்குன்னா பஞ்சபூதங்கள் இருந்தால் போதும். பூதம்னா பேய் பிசாசு, அந்த பூதம் இல்லை. பூதம்னா ஒரு பொருள் தோன்றினால் அது பேர் பூதம்னு பேர். மண், தண்ணி, நெருப்பு, காற்று, ஆகாயம், இதுதான் எல்லா பொருளுக்கும் தேவை. எந்த பொருள் எடுத்தாலும் நம்ம உடம்பு எடுத்துக்கோ, இதில் மண் இருக்கா இல்லையா? இங்கே நிறைய இருக்கு. உடம்பே மண்ணு தான். இதில் தண்ணி இருக்கா இல்லையா? வேர்வையாக வருது, யூரின் மாதிரி போகுது. இதில் நெருப்பு இருக்குதா இல்லையா? தொட்டு பாரு. ஜுரம் வந்தால் இன்னும் அதிகமாகிடும். வயிறு எப்பவும் சூடாக இருக்குது. சாப்பாடு சாப்பிட்டோன்னே இங்கே சூடு வருது. அக்னியும் இருக்குது. காற்று இருக்குதா? இருக்குது. ஆகாயம் இருக்குதா? வாயை திறந்தா இருக்கும். உடம்பு முழுக்க ஆகாயம் இருக்குது. இப்போ உடம்பு செய்யறதுக்கு என்ன வேணும்? மண், தண்ணி, நெருப்பு, காற்று, இடம், இது தானே வேணும். எல்லா உடம்புக்கும் அதானே வேணும். புழு உடம்புக்கும் அதான் வேணும், எல்லாத்துக்கும் வேணும். இந்த உடம்பு எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தா உலகத்துலேருந்து வருது. உலகத்தில் இருக்க பொருள் செடி கொடிக்காக வளர்ந்து கிழங்குகளையும் பயிரையும் சாப்பிட்டு தானே இந்த உடம்பு வந்துருக்குது. அப்போ செடி கொடிகள்லாம் அஞ்சு இருக்கும் இல்லை? தக்காளியிலும் இருக்கும், கத்திரிக்காயிலும் 5 இருக்கும். கத்திரிக்காயிலையும் சூடு இருக்குது, தண்ணி இருக்குது, நிலம் இருக்குது, காற்று இருக்குது, எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எல்லாத்துக்கும் இருக்குது. அது முளைக்கிற மண்ணுக்கும் மண் இருக்குது, தண்ணி இருக்குது, காற்று இருக்குது, இந்த பூமி. இப்போ படைக்கிறதுக்கு என்ன வேணும்? நீங்கள் ஒவ்வொன்றும் படைக்கிறதுக்கு உபாதான காரணம் சொன்ன இல்லையா? இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு உபாதான காரணம் என்ன? பஞ்சபூதங்கள் 5. இது 5 பூதங்கள். இந்த 5 பூதங்களும் எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆகாயத்துலேருந்து தான் வருது. முதல் ஆகாயத்தை உண்டாக்குறாரு. ஆகாயத்தில் காற்று உண்டாகுது. காற்று சூடாகி அக்னி ஆகுது. அக்னி குளிர்ந்து நீராகுது. இன்னும் கெட்டியாகி மண்ணாகுது. அப்போ எல்லாமே இப்போது டம்ளர் நிறைய இருந்ததுன்னா எப்படி அடுக்கி போடுறீங்க? ஒன்றுக்குள்ளே போடுறோம். ஒரு பாத்திரம் பெரிய கிண்ணத்துக்குள்ளே சின்ன கிண்ணம், அதுக்குள்ளே கிண்ணம் பார்த்தா ஒரு கிண்ணம் மாதிரி தெரியும். இப்போ என்ன பண்ணுறோம்? மண்ணை எடுத்து தண்ணியில் கரைச்சிடுவாங்க. தண்ணி அப்படியே அக்னியில் போட்டோம்னா ஆவி ஆகிடும், காற்றாயிடும். காற்றுக்கு எங்கே போய் நிற்கும்? ஆகாசில் நிற்கும். இப்படி தான் பிரளயம் பண்ணுறாரு பகவான். என்ன பண்ணுறாரு? இந்த சம்ஹாரம் பண்ணும்போது நம்ம உடம்பெல்லாம் தண்ணியில் கரைஞ்சிது, தண்ணியெல்லாம் அக்னியில் கரைஞ்சிது. அக்னி காற்றாயிடும், காற்று ஆகாயமாயிடும். ஆகாயம் எங்கே போயிடும்? அவருக்குள்ளே போயிடும். இப்படி உற்பத்தி செய்வதற்கு வேண்டிய இச்சாசக்தியாக அந்த மயிலை உடையது இருக்கிறார். அப்போ முருகனுடைய மயில் உண்மையில் அது என்ன அர்த்தம்? அவருடைய இச்சாசக்தின்னு அர்த்தம். சிருஷ்டி செய்வதற்கு வேண்டிய எல்லா இன்க்ரீடியன்ஸும் இருக்குது. அதே மாதிரி அவருக்கு பலம் வேணும் இல்லையா செய்யறதுக்கு? அந்த செயல் செய்வதற்கு ஒரு திறமை இருக்கணும். திறமை இருந்தால் தான் ஒன்றையும் செய்ய முடியும். அது கிரியாசக்தி. வெறும் ஆசை மட்டும் போட்டால் போதுமா? எப்படி செய்யணும்னு திட்டம் போடணும் இல்லை? அது ஞானசக்தி. அந்த ஞானசக்தி தான் வேல். அவருடைய வேலினுடைய அடையாளம் அவர் ஞானசக்தி. ஞானம்னா என்னங்க? அவருக்கு என்ன ஞானம் இருக்கும்? நம்மெல்லாம் படைக்கிறதுக்கு ஞானம் வேணும் இல்லை? ஒவ்வொருத்தர் உடம்பும் எப்படி இருக்கணும்? பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் எப்படி உடம்பு இருக்கணும்? அந்த உடம்புல எங்கே மச்சம் வரணும்? இதெல்லாம் கணக்கு இருக்குது. இதெல்லாம் இறைவன் திசம் போடுறார். சார், உடம்புல இத்தனை மச்சனை இங்கெங்கே வரணுங்கிறது அவருடைய ஐடியாவா? அவர் ஐடியா இருந்தும் ஒன்றும் நடக்காது. அப்போ இறைவன் எங்கெல்லாம் இருக்கார் பாருங்க.
உங்கள் உடம்புல ஒரு வெட்டு தழும்பு வந்து ஆறாமல் இருந்து அது தழும்பு வந்தால் கூட அவர் தான் கொடுத்தாரு. அடுத்த பிறவியில் மறுபடியும் மச்சமாயிடும். ஒரு பிறவியில் குண்டடிப்பட்டு செத்தவன் அடுத்த பிறவியில் பெறும்போது அந்த அடிப்பட்ட இடத்துல மச்சத்தோடு பிறகுறான். நமக்கு இருக்கிற மச்சமெல்லாம் எத்தனை அடிபட்டோன்னு கணக்கு. சில பேர் நாக்கில் மச்சம் இருக்கு, நாக்கிலே அடிபட்டுருப்பாங்க. இத்தனையும் ஒரு ஆளை சிருஷ்டி பண்ணுறதுக்கு எவ்வளோ ஞாபகம் இருக்கணும் பாருங்க. ஒரு வண்டை சிருஷ்டி பண்ணுறதுக்கு அப்புறம் இந்த வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு அன்னன்னைக்கு வேண்டிய சாப்பாடை கொடுக்கணும். இறைவன் தான் கொடுக்குறாரு. இல்லை நான் தான் சம்பாதிக்கிறேன், உன்னை சம்பாதிக்கிறது அவர் தான். சம்பாதிச்சா மட்டும் காசு வந்துடுமான்னு உடம்பே அவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த செய்வதற்கு வேண்டிய கருவி காரணங்களை அவர் கொடுத்துருக்கிறாரு. உலகத்தையும் கொடுத்துருக்கிறாரு, இன்ப துன்பங்களையும் தராரு. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் உடம்பை கொடுத்து இந்திரியங்கள் என்ற புலன்களையும் கொடுத்து வாழ்வதற்கு உலகத்தையும் கொடுத்து, உலகம்னா அவங்கவுங்க ஊர் ஜாதி ஜனங்கள் மக்கள் எல்லாம் கொடுத்து எவ்வளோ அனுபவிக்கணும் இன்ப துன்பங்கள் எல்லாத்தையும் தனு கரண புவன போகம்னு இந்த 4ஐயும் ஞாபகம் வச்சிருக்கணுமே. போன சிருஷ்டியில் யார் யார் எப்படி இப்படி இறந்தாங்களோ எப்படி மறைஞ்சாங்களோ நம்ம ஒருத்தர் மட்டுமா, தேவரில் இருந்து எத்தனை பேர் இருப்பாங்களோ, சத்தியலோகத்தில் எத்தனை பேர் இருப்பாங்களோ, ஒவ்வொரு லோகத்துலையும் எண்ணற்ற மக்கள் இருக்கிறாங்க. இந்த பிரம்மாண்டத்தில் பூமியில் மட்டுமா மக்கள் இருக்கிறாங்க. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நட்சத்திர கூட்டம் இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் பூமிகள் இருக்குது. அந்த பூமிகள் இதே மாதிரி கூட்டம் இருக்குது. அங்கேயும் தேவர்கள் இருக்கிறாங்க. இந்த பூமிக்கு தேவர்களும் இருக்கிறாங்க, அசுரர்களும் இருக்கிறாங்க, நரகர்களும் இருக்கிறாங்க, பித்திருளும் இருக்கிறாங்க, பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்களும் இருக்கு. இது மாதிரி எண்ணற்ற புவனங்கள் இருக்கு. அது பேர் புவனம்னு பேர். அந்த 108 புவனத்தையும் ஆண்டவன் சூரபத்மன் கடவுள்கிட்ட இருந்து பிடிங்கிட்டான். அவரெல்லாம் ரட்சிக்கிறவர், இவன் பிடிங்கிட்டு இவன் ஆட்சி பண்ணுறான். அது யோகியமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நியாயம் இருக்குமா என்ன? முருகன் வந்து தன் தொழிலை மறுபடியும் எடுத்துக்கிறார். ஏன் தொழிலை நீ பிடுங்க பார்க்குற? நான் எல்லாம் ரட்சிக்கிறவன், நீ வந்து 108 புவனத்தையும் பார்ப்பேன், 108 யுகம் இருப்ப, 1008 புவனத்தையும் நீ பார்த்துக்கிறேன்னு சொன்னா எப்படி? உன் கொடுத்த வரத்தை நீ மீறுகிறாய் அப்படின்னு அவர் அழிக்க வேண்டி வருது. அழித்த பிறகு என்ன பண்ணுறாரு? அவனை மறுபடியும் அந்த புவனங்களையெல்லாம் தன்கிட்ட எடுத்துக்கிறார். அதுதான் அவருடைய ஞான சக்தி. இப்போ ஞான சக்திங்கிறது என்ன? சர்வஜம், முற்றறிவு. ஒவ்வொரு அணுவையும் எல்லாவையும் தன் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். எப்படிங்க கடவுளுக்கு இதெல்லாம் முடியும்? எல்லாம் எனக்கு என் உடம்புல என்ன இருக்குன்னு எனக்கே தெரியல. எத்தனை முடியும் உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு கரெக்டாக இருக்காம, இவனுக்கு இவ்வளோதான் முடி இருக்கணும்னு கணக்கு இருக்குது. இந்த வயசில் முடி கொட்டணும்னு இருக்குது. சார், இதெல்லாம் கூட கடவுள் கணக்கு வச்சிருக்கிறாரா? வேற என்ன? அந்த அறிவை நம்ம என்னன்னு சொல்றது? அது பேர் சர்வஜம், எல்லாம் அறிந்தவர். கடகர்த்தா கடஜ்ஞக அப்படிம்பாங்க. பானையை செய்தவன் பானையை அறிவான், துணியை செய்தவன் துணியை பற்றி எல்லாம் அறிவான். சர்வகர்த்தா, எல்லாத்தையும் படைத்தவன் எல்லாம் அறிவான். அது எப்படி சார் அவரால் முடியுது? அவர் எங்கேயோ தனியாக ஆஃபீஸ் வச்சுக்கிட்டு உங்களெல்லாம் கணக்கில் நோட் புக்கில் எழுதி வச்சுட்டு இவனுக்கு எத்தனை மச்சனை எத்தனை முடியலாம் இல்லை, இவன் எவ்வளோ பாவம் பண்ணால் எவ்வளோ புண்ணியம் பண்ணால், வியாழக்கிழமை காலையில் எத்தனை இட்லி கொடுக்கணும், இதெல்லாம் அவர் கணக்கு இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கிறதெல்லாம் முடியாது. அவர் என்ன பண்ணுறாரு? நமக்குள்ளேயே இருக்கிறார். நம்முடைய மனசுலேயே எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடுறார். நம்ம செய்த பாவ புண்ணியமெல்லாம் நம்ம மனசுலேயே ரெக்கார்ட் ஆகிருக்குது, இங்கே பதிவு பண்ணிடுறார். இப்போ நம்ம எங்கே போனாலும் எங்கே எடுத்துகிட்டு போகிறோம்? பாவ புண்ணியத்தை எடுத்துகிட்டு போகிறோம். உடம்பெல்லாம் அழிஞ்சு நமக்கு இன்னொரு தடவை பிறந்தாலும் நமக்கு வேண்டிய அறிவெல்லாம் எங்கேருந்து எடுத்துக்கிறாரு? அவங்கவுங்ககிட்ட எடுத்துக்கிறாரு. இங்கே வா, எங்கே உன் சித்தத்தை காட்டுன்னு அப்படின்னு இழுத்து பார்க்குறாரு. பார்த்தா அவருடைய எல்லா டீட்டெயிலும் அதில் இருக்குது. இதோ படைச்சிட்டேன். அவர் நினைப்பார், படைப்பார். அப்போ எல்லாருடைய வரலாறும் அவர்கிட்ட இருக்கிறதுனால அது பேர் ஞான சக்தின்னு பேர். இந்த சக்தி இப்போ ஞான சக்தியும் இருக்குது, படைக்கிறதுக்கு ஆசையும் இருக்குது. இப்போ செய்யணும் இல்லை, அது பேர் கிரியாசக்தி.
அது சிருஷ்டி செய்வதற்கு வேண்டிய ஒரு ஸ்கில், ஒரு ஒரு சக்தி. ஒன்று செய்யணும்னா அதுக்கு பலம் வேணுமில்ல. இந்த மூன்றையும் முருக கடவுள் வைத்திருக்கிறார். இதை பாடுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்குறார். யார்? முருகன். அதுதான் ஆடும் ஆடும் பரி வேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். இனிமேல் இந்த 52ல் இதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம். இன்னைக்கே நமக்கு ஒரு பாட்டில் ஒரு லைனுக்கு இவ்வளோ விளக்கம் இருக்குது. அப்புறம் உல்லாச நிராகுலக்கு இன்னும் போகணும். அதுக்கு கணபதியை கூப்பிட்டார். அடுத்த பாடல் பார்க்கலாமா? தேடும் கயமா முகனை பிடிச்சிட்டிங்களா? இப்போ 2வது பாட்டுக்கு வருவோம். உல்லாச நிராகுல யோகைத சல்லாப வினோதனும் நீ அலையோ, எல்லாம் மற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீ அலையோ அப்படிங்கிறார். அவரை புகழறார். முன்ன ஈச்சா ஞான சக்தி கிரியன்னு சொல்லிட்டு ஆடும் பரி வேல் சேவல்னு சொன்னார். இந்த இடத்துல முருகனுக்கு எத்தனை பேர் கொடுத்துற? நீ உல்லாசம். உல்லாசம்னா நமக்கு தெரியும், ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருக்கு. நிராகுலம் அதுன்னா என்னன்னு தெரியாது. இப்போ நான் சொல்ல போகிறேன். உல்லாச அப்படின்னா என்றும் அழியாதது அப்படின்னு அர்த்தம். உல்லாசம்னா என்றும் அழியாதது, அது பேர் சத்தியம். அவன் என்றும் அழியாதவன். மீதி எல்லாம் காலத்தில் உட்பட்டத்தான். ஒரு காலத்தில் இருக்கும், ஒரு காலத்தில் இருக்கா. இந்த காகிதம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்கேயோ மரமாக இருக்கலாம். அந்த மரத்தை அறுத்து கூழாக்கி காகிதமாக்குனாங்க. இன்றைக்கி எங்கிட்ட இருக்குது, எழுதி முடிச்சுது. எத்தனை காலம் இருக்குமோ தெரியாது. மறந்து வச்சிட்டேன்னா காற்றுல பறந்து போயிடுது, பூமியில் போய் மக்கி போயிடுது. இது ஒரு காலத்தில் தோன்றுறது, ஒரு காலத்தில் இருக்கிறது. இதுக்காவது கொஞ்ச நாள் வாழ்க்கை இருக்குது. ஒரு சிலது ஒரு நாள் வாழ்ந்துட்டு போயிடுது. ஒரு சிலது 20 நிமிஷம் இருந்துட்டு போயிடுது. எத்தனையோ பொருள் 20 நிமிஷம் இருக்கு. எது ஒன்று தோற்றமும் இல்லாமல் மறைவும் இல்லாமல் இருக்குதோ அது எப்பவும் இருக்கும். அந்த பொருளுக்கு சத்தியம்னு பேர், அதுக்கு நித்தியம்னு பேர். அந்த சத்தியம் தான் இங்கே உல்லாசம்னு சொல்லப்படும். இந்த உல்லாசம்ங்கிறது என்றும் அழியாத ஞான சொரூபமான பிரகாசம்னு பேர். உல்லாசம்னா பிரகாசம்னு அர்த்தம். அந்த பிரகாசம் எப்பொழுதும் இருப்பது. அதுன்னு பிரகாசம் எப்பொழுது இருக்குன்னா, ஒரு பல்பு போட்டிருப்பாங்க, அது அப்படியே அணையாமல் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. உங்ககிட்டயே நான் ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, அதுதான் உல்லாசம். அந்த உல்லாசம்லாம் நீங்கள் இருக்க முடியாது. நம்ம எல்லாருமே உல்லாசம்தான். இது வடமொழி. உல்லாச என்றால் பிரகாசிக்கின்ற, என்றும் இருக்கின்ற. அப்போ உங்ககிட்ட என்றும் இருக்கின்ற பிரகாசிக்கின்ற ஒரு அறிவுணர்வு இருக்கு இல்லையா, அந்த அறிவை கொண்டு தானே அறிஞ்சுக்கிறோம், அந்த உணர்வை கொண்டு தானே உணர்றோம். உங்களுக்கு உணர்வே இல்லைன்னா எப்படி நீங்கள் உணர்வீங்க? முதல்ல உங்களுக்கு உணர்வு இருக்கணும். அப்புறம் தான் நான் உங்களுக்கு ஏதாவது கொடுத்து இதை பாருங்கன்னா, இது ஊறுகாய் சார், எலுமிச்சம் ஊறுகாய். அப்போ நீங்கள் உணர்ந்தீங்க. எதனால் உணர்ந்தீங்க? ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே உணர்வு இருக்குது. இது ஊறுகாயின்னு சொல்லிட்டு எலுமிச்சம் ஊறுகாய்னு எப்படி சொன்னீங்க? உங்கள்கிட்ட ஏற்கனவே அறிவு இருக்குது. அப்போ நமக்கு அறிவும் உணர்வும் இருக்குது. அதை வைத்து கொண்டு அறிவதும் உணர்வதும் செய்கிறோம். அப்போ உணர்வது ஒரு தொழில், அறிவது ஒரு தொழில். தொழில் விட்டுட்டோம்னா நீங்கள் இல்லையா, அறிவுணர்வோக இருப்பீங்க. ஒருத்தன் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான்னா அறிவுணர்வோடு இருக்கணும். தட்டில் கொண்டு போய் சாப்பாடு போட்டோன்னே என்னவாயிடுவான்? அறிபவனாகவும் உணர்பவன் ஆகிடுவான், செய்பவன் ஆகிடுவான். பிசைஞ்சு வாயில் போடுறான். அப்போ 3 வேலை தானே எல்லாரும் செய்கிறாங்க. எங்கே போனாலும் அறிகிறார்கள், உணர்கிறார்கள், செய்கிறார்கள். அனுபவிக்கிறாங்கன்னா உணர்கிறார்கள். உணர்வு தான் அனுபவம். அறிவுங்கிறது அனுபவத்தை சேர்க்கலை, அது தெரிஞ்சுக்கிறது தான். இது சிறுமலை பழம் அப்படின்னு நீங்கள் அறிஞ்சிக்கிட்டா அனுபவம் ஆகிடுமா?
ஆகாதுல்ல. அப்போ உணரணும் இல்லை. அப்போ உணர்வு தான் அனுபவம். அதை போக்தா, செய்யறது பேர் கர்த்தா, அறிவது பேர் ஞாதா. இந்த மூன்றும் இதை பற்றி அப்புறம் சொல்லுவோம். இதுக்கு இந்த உல்லாச என்பது என்னன்னா, நம்மளிடம் இருக்கின்ற அறிவும் உணர்வும். அது எப்படிப்பட்டது? சத்தியம். அது நிராகுலம். ஆகுலம்னா துன்பம், பாப புண்ணியம். துன்பங்கிறது பாப புண்ணியத்துலேருந்து தானே வருது. நிராகுலம், ஆகுலம்னா பாபம் புண்ணியம் துன்பம் அப்படின்னு அர்த்தம். சிந்தா வியாகுலம், ஆகுல நீரை பிற அப்படின்னு சொல்லுவார். ஆகுலன்னா இல்லை, மீதியெல்லாம் துன்பண்டான்றார். ஆகுலம்னா துன்பம், வியாகுலம்னா சிந்தா வியாகுலம்னா மனசில் எப்போதும் கவலை. நிராகுலம்னா கவலை இல்லாத தூய்மையான பிரகாசம்னு அர்த்தம். உல்லாச நிராகுல. அப்போ நமக்கெல்லாம் அறிவுணர்வோடு இருந்துட்டோம்னா பிரச்சனையே இல்லை. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டதுனால தானே கஷ்டம் வந்தது, ஒன்று அனுபவிச்சதுனால தானே கஷ்டம் வருது, ஒன்றை செய்ததுனால தான் மாட்டிக்கிட்டோம். இந்த மூணு இல்லாமல் இருந்தால் அது பேர் நிராகுலம்னு அர்த்தம். எதையும் செய்யாமல், எதையும் அறியாமல், எதையும் அனுபவிக்க இஷ்டமில்லாமல் நீ மாத்திரம் இருக்கணும். அதுதான் எல்லாமற என்னை இழந்த நிலம் நலம், என்னை இழந்த நலம், அதுதான் நிராகுலம். அதெல்லாம் கேட்குறார், எனக்கு கொடு. நான் எப்படி இருக்கணும்? அப்போ நீ அறிவும் போகிறதில்ல, அனுபவிக்கும் போகிறதில்ல, செய்யும் போகிறதில்ல, நீ என்ன பண்ணியிருப்ப? சும்மா இரு. நான் சும்மா இருப்பேன்னு கடவுள் அதானே கேட்டார். சும்மா இரு சொல்லற என்றளமே அம்மா அனுபூதி பிறந்ததுவே அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொன்ன உடனே சும்மா இருந்தானே, இனிமேல் அறிய முயற்சி பண்ணாதே, அனுபவிக்க ஆசைப்படாதே, செய்வதற்கு ஒன்றும் செய்யாதே, நீ சும்மா இரு, ஆனந்தமாக இருப்பாய். அது பேர் சந்நியாசம். அது எல்லாம் அற. இது மூன்றையும் விடுறது தான். சரி, இது இருந்தால் எப்படி சார் வாழறது? வாழு, வாழ்ந்தா சாவு, செத்தா வாழு. இதுலேருந்து விடுபடணும் இல்லையா? சார் இதெல்லாம் விட்டுட்டா என்ன ஆகும் சார்? எங்கேயும் போக மாட்டேன், நீ எப்பொழுதும் ஆனந்தமாக இருப்பாய். அது பேர் யோகம். நிரோகுலமாயிட்டேன்னா உல்லாசம் ஆகுலமாகாமல் நிராகுலமாயிட்டதுன்னா அப்போ அது சத்தியம். நிராகுலங்கிறது சித்தம், சித்து. யோகங்கிறது ஆனந்தம். அப்பொழுது என்ன ஆவ? நீ இப்போ நீங்கள்லாம் அறிகிறீர்கள், செய்கிறீர்கள், உணர்கிறீர்கள். இங்கே ஒரு பட்டாம்பூச்சி வருது, அது ஏதோ அறிகிறது, செய்கிறது, உணர்கிறது. அந்த பக்கம் ஒரு வண்டு, அங்கே எங்கேயோ ஒரு யானை. இங்கே எல்லாரும் இதை மூணு தானே செய்யுது. எல்லாரும் இந்த மூணு தொழிலை விட்டுட்டாங்க. எல்லாரும் எல்லாம் அற. நீங்கள் 3 தொழிலை விட்டுட்டீங்க, நானும் 3 தொழிலை விட்டேன். இப்போ மிச்சம் இருக்கிறது என்ன? தொழில் இல்லாமல் ஒருத்தர் இருக்கிறார்ல, வேலை இல்லாத பட்டதாரி ஒருத்தர் இருக்கிறார். அவர் பேர் அறிவுணர்வு. நீங்கள் என்னவா இருப்பீங்க இப்போ? அறிவுணர்வு. எல்லாரும் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எறும்பு எது, மனிதன் எது சொல்லுவீங்களா? அப்போ என்னாச்சு? இறைவன் யார்? அவரும் அறிவுணர்வு தானே. இப்போ நீங்கள் அவரோட சேர்ந்துட்டீங்களா? சாமி உங்களை மாதிரி நாங்களும் ஆகிட்டோம். ஒன்றும் செய்யறதில்லை, சும்மா இருக்கிறேன், சிவமேன்னு இருக்கிறான். சொல்கிறாங்கண்ணா, நான் ஒன்றுமே செய்யலை, சிவமேன்னு இருந்தேங்கிறேன். சிவம் எதுவும் செய்யறதில்லைன்னு அர்த்தம். இந்த இச்சா ஞான கிரியா சக்தியை விட்டுடணும். இந்த இச்சாசக்தியும் கிரியாசக்தியும் ஞானசக்தியும் தானே. இந்த இச்சாசக்தி அனுபவிக்குது, கிரியாசக்தி செய்யுது, ஞானசக்தி அறியுது. இந்த சக்தியே வேண்டாம், சிவமேன்னு இருப்போம். இல்லைங்க, சக்தியோடு சேர்ந்தாதான், சக்தியோடு சேர்ந்தாதான் எல்லாம். எனக்கு சக்தியே வேண்டாம், சிவமேன்னு இருக்கிறேன். அது பேர் எல்லாம் வர தன்னை இழந்த நிலம். அப்போ நானுன்னு ஒன்று சொல்லுதே, அதுவே காண போயிடுச்சு. என்னாச்சு? நானும் நீயும் ஒன்றே ஆனோ. அதுவும் சொல்றாரு அருணகிரிநாதர், நானும் நீயும் ஒன்றே ஆனோ. அது பேர் யோகம். அதனால் கிடைக்கிறது என்ன? ஆனந்தம். உல்லாச நிராகுல யோகம்னா என்ன அர்த்தம்? சத்தியம், ஞானம், ஆனந்தம். அதுதான் முருகன். இதம் சல்லாப வினோதனும் நீ அல்லவன். இதம் சல்லாபம் வினோதம்னா என்ன அப்படின்னா,
இது நம்ம 3 சொன்னோம் இல்லையா, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. அறிவது, செய்வது, உணர்வது, அதுதான் இதம் சல்லாபம் வினோம். இதுவும் நீதான். என்னிடம் இருக்கின்ற அறியும் தொழிலும் நீதான், செய்யும் தொழிலும் நீதான். அப்போ சல்லாபம்னா பேசுறது, வினோதம்னா கை காலில் கிரியை செய்வது, இதம் அப்படிங்கிறது நினைத்தல், மனம் வாக்கு காயம், இந்த 3ஆலும் செய்கின்ற இந்த பேசுதல், அறிதல், அனுபவித்தல், இது அத்தனையுமே நீதான். இப்போ புரியுதுங்களா? அறிவுணர்வு ஆனந்தமாக இருக்கிறவர். இப்போ அறிபவரும் உணர்பவரும் செய்பவருமாக இருப்பவரும் நீயே தான். இந்த 3ம் நீ அல்லையோ, இந்த 6 நீ அல்லவா? உல்லாச நிராகுல யோக இதம் விருத்திங்கிறது புத்தியில் இருக்கக்கூடிய அறிவுகள் எல்லாம் வருது. சல்லாபங்கிறது அதனுடைய நினைவுகள், புத்தி. இதம்ங்கிறது உணர்வுகள், சல்லாபங்கிறது அறிவு, வினோதம்ங்கிறது செயல். வினோத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜம்ப் அவுட், வெளியே வா, திற அப்படின்னு அர்த்தம். வினோதன்னா திற. அன்கார்க், கார்க்கை பிடுங்கிறது. இப்படி செயலத்தை சொல்கிறது தான் வினோதம் அப்படின்னு சொல்கிறார். எங்கிருந்து தான் இந்த வார்த்தையெல்லாம் அவர் எடுத்தாரோ தெரியல. இதெல்லாம் தமிழ் கிடையாது, எல்லாம் சமஸ்கிருதம் சொல்கிறார். ஆமாம், படைப்பும் படைப்பவனுமாக இருக்கிறார். அப்போது சல்லாபம்னா என்ன? அங்கே 2 பேரும் சல்லாபம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. சத்து லாபம், அது பேர் சல்லாபம். உன்னை நீ அடைவது தான் சல்லாபம், சத்தின் லாபம். அந்த சத் லாபமும் வினோதனும் இதம் என்று சொல்லக்கூடிய உணர்வுகளும் நீதானே. இச்சா ஞான கிரியாசக்தியாகவும் 3ம் அற்ற தூய ஞான வடிவாகிய ஞான வேலாக இருப்பதும் செவ்வேளாக இருப்பதும் நீதானே. நீ அலையோ, நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த உல்லாச நிராகுல யோக என்று சொல்லக்கூடிய அதையும் இதம் சல்லாபம் வினோதம் என்று விட்டுட்டு சச்சிதான ஸ்வரூபமாக நான் இருக்க விரும்புகிறேன். எல்லாம் வர என்னை இழந்த நிலம், என்னிடம் நான் என்ற ஒரு தனிமை இல்லை. இப்போ நீங்கள் நானுன்னு சொல்கிற வரைக்கும் தானே நீங்கள் தனியாக இருக்கிறீங்க. நாமுன்னு சொன்னவன் தனியாகிடுவீங்களா? இப்போ நானுன்னு நினைக்கும் வரைக்கும் தான் நீங்கள் தனியாக இருக்கிறீங்க. நாமுன்னு நினைக்கும் போது தனிமை போயிடுது. இப்போ நாம்னா என்ன அர்த்தம்? நம்ம கூட்டத்தில் ஒருத்தராயிடும், கலந்துடும். நீங்கள் கலந்துட்டீங்கன்னா பிரச்சனை குறையும், கூட்டத்தோட கூட்டமாக இருந்துக்கலாம். தனியாக இருந்தோம்னா சிக்கிடுவோம், ஏன்னா தனியாக விட்டு போயிட்டீங்களேங்க. இப்போ அந்த தனிப்படுத்துதல் அப்படிங்கிறது என்னன்னா, எங்கும் இருக்கின்ற ஆகாயத்தை இந்த குடத்துக்குள்ளேயும் நம்ம பிடிச்சி வச்சிட்டோம். நம்ம பிடிக்கிற குடம் செய்யும் போதே உள்ள அது சிக்கிடுச்சு. இப்போ இந்த ஆகாயம் வெளி ஆகாயத்துலேருந்து பிரிஞ்சா மாதிரி தானே தெரியுது. அப்போ இது இந்த ஆகாயத்துக்கு ஒரு அறிவு இருந்ததுன்னா என்னை பானையிலேருந்து வெளியேடுங்க அப்படின்னு கேட்கு. இந்த பானைக்கிட்ட கேட்கு. குட்டி பானை தான், ஆனால் பெரிய பானை கேட்கு. இது உள்ளேருந்து நான் வெளியே வர்றதுங்க. யார் கேட்குறது? பானைக்குள்ளே இருக்கிற ஆகாயம் கேட்குது, பானை கேட்கல. பானை தான் எனக்கு செய்கிறேன். இது சொல்லுது, நான் எப்போ வெளியே தான் இருக்கிறேன். நீ எப்படி வெளியே இருக்கிறேன்? வெளியே என்ன இருக்குதோ அதுதான் உள்ளே இருக்குது. உள்ளே வெளியேன்னு என்ன இருக்குது? உள்ளே வெளியேங்கிறது இந்த பானையை வச்சு, நீ பானையா? உள்ளே இருக்க நீ தானே பேசின, என்னை வெளியே கொண்டு போன்னு நீ தானே பேசின. பானையை கேட்டுது. அந்த பானைக்குள்ளே நீ இருக்கிறியா? நீ வெளியே போனால் என்னவா இருப்பேன்? ஆகாயமாக தான் இருப்ப. நீ உள்ளே இருக்கும்போது ஆகாயமாக உனக்கு என்ன உள்ளே இருந்தால் குறைச்சல்? வெளியே வந்தால் ஆகாயமாக இருக்க போகிற, உள்ளே இருந்தால் நீ நினச்சிருக்க நான் பானைக்குள் சிறைப்பட்ட ஆகாயம் நினச்சிட்டு இருக்கிற. பானைக்குள்ளே சிக்கிட்டேன்னு நினைக்கிற, அது தப்புடா. நீ என்றைக்குமே சிக்கலை. அந்த பானையெல்லாம் உடைக்க வேண்டியது. அதனால் இந்த பானையை நானுன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா, தனிமைப்படுத்துது. அதுதான் என்னை இழந்த நலம். இது மாதிரி நடக்குமா? இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? நம்ம இப்படி உடம்புல இருக்கும்போதே நாம் இறைவனோடு இருக்க முடியுமா? நான் இறைவனாக தான் இருக்கிறீங்க. உங்களை பிரிக்கிறது யார்? இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்கிறது யார்?
இந்த எங்கும் இருக்கிற ஆகாயமாக சொல்லிச்சு, இந்த குடத்தில் இருக்கிற ஆகாயம் தானே சொல்லிச்சு. இந்த குடத்தில் இருக்கிற ஆகாயமும் வெளியே இருக்கிற ஆகாயம் ஒன்று தானே. ஆனால் அது வெளியே இருக்கிற ஆகாயம் நான் உள்ளே போகணும் வெளியே வரணும்னு சொல்லலை. ஆனால் இங்கே மட்டும் இது பேசுது. இது பேசுறதுக்கு காரணம் இதுக்கு அறிவு இருக்குது. அப்போ வெளியே இருக்கிற ஆகாயமுக்கு அறிவு இருக்கணும் இல்லை. அப்போ வெளியே இருக்கிற அறிவு பேரறிவுன்னு சொல்கிறோம், இது அறிவுன்னு சொல்கிறோம், சிற்றறிவுன்னு சொல்கிறோம். இந்த சிற்றறிவு, அந்த சிற்றறிவுக்கு அகங்காரம்னு பேர். இதுக்கு பெரிய இருக்கிறதுக்கு பேரறிவுக்கு சர்வஜன் கடவுள்னு பேர். இப்போ சிற்றறிவும் பேரறிவும் ஒன்று தானேயா. நீ பானைன்னு நீ நினச்சிட்டு இருக்கிற வரைக்கும் தானே நீ சிற்றறிவு. அப்போ நீ என்ன பண்ணணும்? பானை உடைக்க வேண்டாம், உன் அகங்காரத்தை நீக்கிடு. நான் பானைக்குள் இருக்கின்ற அறிவுங்கிறது விடு, நாம் எங்கும் இருக்கின்ற சிறைப்படாத முற்றறிவுன்னு புரிஞ்சிக்க. அப்படி பண்ணுறது தான் என்னை இழந்த நலம். இது ஒரு நலங்கிறார். பானைக்குள்ளே இருக்க வரைக்கும் நலமா? அது கேடு இல்லை. பானைக்கு வந்த கேடெல்லாம் எனக்கு இல்லை வருது. பானைக்கு யாரெல்லாம் பானை திட்டுறாங்களோ அது எனக்கு தான், உள்ள இருக்கிற ஆகாயத்துக்கு தான். தன்னை பானைக்குள்ள இருக்க ஆகாயம் தெரிகிற வரைக்கும் பானைக்கு வர கேடெல்லாம் தனக்கு தான். நலன் தானே. இந்த பானையை உடைக்கல, நானுங்கிற புத்தியை தான் விட்டேன். நான் பானைக்குள் மட்டும் இருக்கிறேன்றதை தான் விட்டேன் தவிர நான் எங்கும் இருக்கிறேன்ற சொல்ல வேண்டியதில்லை. அது எதுவும் சொல்லணும்? அது சொன்னோம்னா இன்னும் உனக்கு புத்தி வரலன்னு அர்த்தம். நீ நினச்சிக்கிட்டே இருப்ப எங்கும் இருக்கிறேன் எங்கும் இருக்கிறேன். நீ எப்பவுமே எங்கும் தான் இருந்துகிட்டு இருக்கிற. அழிக்க வேண்டியது இந்த நனவு மட்டும்தான். அதனால என்னை இழந்த நலம். தியானத்தில் அமரும் பொழுது, நாம் தியானம் செய்யும் போது எதையோ அறிஞ்சிக்கிட்டு இருக்கணும் இல்லையா? எதையோ உணர்ந்துக்கிட்டு இருக்கணும், எதையோ செய்கிறோம். இப்போ தியானத்தில் உட்காந்துருக்காரு வைங்க, நமக்கு ஒன்றும் தெரியல, அசையாமல் உட்காந்துருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அவருக்குள்ளே 3 நடக்குது. நான் தியானம் செய்கிறேன் அப்படின்னு அவர் உறுதியாக இருக்கிறார். அப்போ தியானம் செய்கிறார் அவர். அப்போ ஏதோ அறிஞ்சிக்கிட்டே இருக்கிறார், ஏதோ நினைவு வருது, இதெல்லாம் அறிகிறார், அதை அனுபவிக்கிறார். தியானத்தில் ஏதோ ஒரு வேண்டாத, இப்போ இறைவனை பற்றி நினைக்கணும், ஆனால் அவர் வீட்டுக்காரை பற்றி நினைக்கிறார், பக்கத்து வீட்டுக்காரர். அவர் சொன்ன கடுஞ்சொற்களை நம்ம நினைக்கிறோம். அப்போ அந்த அறிவும் அந்த உணர்வும் அந்த செயலும் இது நடக்குதா இல்லையா? இந்த 3ம் தியானத்தில் இருக்கும் பொழுது இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 3ம் போயிடுச்சுன்னா அங்கே என்ன இருக்கும்? அறிவுணர்வு மாத்திரம் இருக்கும், சைதன்யம் மாத்திரம் இருக்கும், கடவுள் மாத்திரம் இருப்பார். அவர் தான் முருகன், அவர் தான் பகவான். அப்போ நீங்கள் முருகன் ஆகிறது என்ன பண்ணணும்? நீங்கள் செய்கிறத விடணும், அறியறதை விடணும், அனுபவத்தை விடணும். இதுக்கு என்ன பண்ணுறது சார்? இதே பழப்பாக போச்சு. அறியாமையில் தான் இது ஒரு பழப்புன்னு நினச்சிட்டு இருக்கிற. இந்த 3ம் இந்த பானையில் இருக்கிற வரைக்கும் தான். பானை போன பிறகு நீ செய்யறது என்ன இருக்குது? பானைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தானே இது க்ளீன் பண்ணணும், உருண்டு போகாமல் இருக்கணும், இதெல்லாம் நீ செய்யணும். நான் பானை தானே நீ அறிஞ்சிக்கிட்டே இருக்கணும்ல. வயசான பானை, கீரல் விட்ட பானை, இதெல்லாம் உனக்கு நினைப்பு இருக்குல்ல. அப்போ இது புழங்கும்போது உனக்கு அனுபவம் வரும் இல்லை? என்னை இப்படி தூக்குறாங்களே, கீழே போட்டுருவாங்களோ. இப்போ பானையை வச்சு தானே உனக்கு அறிதலும் செய்தலும் உணர்தலும் இருக்குது. நீ தியானத்தில் இந்த 3ஐயும் விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும்? நீ மாட்டும் இருப்ப. அதான் எல்லாம் அற என்னை இழந்த நிலம். நான் பானை நினச்ச அந்த என்னை இழந்த நிலம். அந்த நிலம் எப்படிப்பட்டது? முருகனாக இருத்தல். இது பேர் யோகம். முருகனோடு கலந்துட்டோம். இதுதான் கந்தர் அனுபூதி. கந்தரை நாம் உணர்கிறோம். எங்கே உணர்றோம்? எங்கேயோ இருக்கிற கந்தர் இல்லை, நானே கந்தன். அபரோட்சமாக. எப்படி உன் தலைவலி நீங்களே உணர்றீங்களோ, உங்கள் பசியை நீங்களே உணர்றீங்களோ, அப்போ நீங்கள் இறைவனை நீங்களாக உணரலாம். உங்களை நீங்களே உணர்வது தான் அபரோட்ச அனுபூதி. இது கேட்ட மாத்திரத்தில் மட்டும் முருகர் இல்லை, எப்பொழுதுமே நீங்கள் அப்படி தான். மறுபடியும் என்ன பண்ணுறோம்? நான் என்ற உணர்வு வந்துடும். வந்தவுடனே என்ன செய்வான்? நான் வந்தான் என்னென்ன பண்ணுவான்? அறிவான், செய்வான், அனுபவிப்பான். ஞாத்ரு, கர்த்ரு, போக்திரு.
இந்த இது மூன்றும் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. இந்த சக்திகளையும் விட்டு சச்சிதானந்த ஸ்வரூபமாக ஆனந்தமாக இருக்கிறது தான் நலம் அப்படின்னு சொல்றார். மறுபடியும் பாடுவோமா? உல்லாச நிராகுல யோகைத சல்லாப வினோதனும் நீயலையோ எல்லாம் மர என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. அந்த நலத்தை எனக்கு சொல்லிக்கூடையா. இது யோகத்தில் உட்காந்தா உங்களுக்கு இது நடந்துடும். தியானத்தில் உட்கார்ந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்னை இழந்த நலம் வரும். அதுக்கு எல்லாம் அறணும். முதல்ல எனதுங்கிறது விடணும், அப்புறம் நானுங்கிறது விடணும். எல்லாம் அறங்கிறது எனதுங்கிறது விடுறது, நானுங்கிறது விடுறது என்ன இழந்த நலம். அப்போ நான் எனது, அகங்கார மமகார, அகங்காரம் மமகாரம், இது எனது இது எனதுங்கிறதெல்லாம் மமகாரம். இது நானுன்னு சொல்றதெல்லாம் அகங்காரம். இந்த ரெண்டும் விட்டால் நீ முருகன். இந்த ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டா நீ மனிதன், இல்லைன்னா மிருகம், இல்லைன்னா தேவன். செத்து பிழைக்கணும்னு அர்த்தம். இப்போ நீங்கள் எல்லாம் விடணும் பெறுது, அது பேர் சந்நியாசம் அப்படின்னு பேர். சந்நியாசங்கிறது விடுறது இல்லை, இது அறிவது தான். ஞானமேவ சந்நியாசம், ஞானம்தான் சந்நியாசம். சந்நியாசங்கிறது விபூதி அணிவதோ, ருத்ராட்சம் அணிவதோ, காவி உடை உடுத்துவதோ, விரதம் இருப்பதோ இதெல்லாம் இல்லை. ஞானம்தான் சந்நியாசம். ஞானமேவ சந்நியாசம். ஞானம் வந்தவனுக்கு சன்னியாசியாக தான் இருப்பான். அவன் இந்த உடம்பெல்லாம் மாற்றிக்க மாட்டான். மாற்றாமல் இருக்கலாம், மாற்றிக்கலாம். இருந்தாலும் அவன் ஞானம் வந்துட்டான், அவன் சன்னியாசி தான். ஞானம்னா என்ன ஞானம்? நான் அறிவுணர்வாகிய சைதன்யம் மாத்திரம் முருகன் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு செய்யறது என்ன இருக்குது? என்ன செய்யறதுக்கு இருக்குது? என்ன அனுபவித்து இருக்குது? என்ன தெரிஞ்சுக்கிறது இருக்குது? சர்வஜனா இருக்கிறாரு, சர்வசக்தி இருக்குது, சர்வ வியாபகமாக இருக்கிறார். இந்த ஞானம் வந்த பிறகு இந்த குடத்துக்குள்ளே இருக்கக்கூடியது தன்னை இழந்த நலத்தையும் எல்லா மரத்தையும் விட்டுச்சு. நான் பானைங்கிறதையும் விட்டுடுச்சு, நான் இருக்கிறது கோயம்புத்தூருங்கிற எனதையும் விட்டுடுச்சு. பானை எனது இடம். இந்த இடத்துல இன்னொரு பானை வந்தால் கோச்சிக்கும், என் இடத்துல நீயே உட்காந்த. ஒருவேளை அறிவு இருந்தா சொல்லுமில்ல. கிளாஸ் ரூம்லலாம் குழந்தைங்கள்லாம் நம்ம இடத்துல ஒருத்தன் உட்காந்துட்டானா எழுந்துரு எழுந்துரு, நான் ஒரு நாள் உட்காந்துக்கிறேன், இன்னொன்னு அப்படி தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தாக்கா இடத்த மாற்றி உட்காந்துருவார் டீச்சர். அப்போ அவனை கூட இங்கே போடுவார். இந்த இடம் கூட நமது, அது மேலே கூட நமக்கு ஒரு பற்று இருக்குது. இந்த உடம்பு மேலே நம்ம ஒரு பற்று, இது பேர் அகப்பற்று. இந்த உடம்பை வச்சிருக்கிற அம்மா அப்பா, இது எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் மாமா, எங்கள் தாத்தா, எங்கள் ஊர், எங்கள் ஜாதி, எங்கள் மொழி, எங்கள் வீடு, எங்கள் பசு, இதெல்லாம் எனது. இந்த நான் எனது, அதுதான் உன்னை தனியாக பிரிக்குது. இந்த நானையும் எனதையும் நீக்குவது தான் எல்லாமர என்னை. எல்லாமரங்கிறது எனதை விடுவது, என்னை இழந்துன்னா நான் என்பதையும் விடுது. விட்டோம்னா அக்கணமே நீ முருகன். யாரெல்லாம் அதை படித்தாங்களோ அந்த கணமே அவர்கள் அதை அடைகிறார்கள்னு இங்கே இந்த சுப்பிரமணிய அஷ்டகத்தில் நீங்கள் படிச்சிங்க கடைசியில், இல்லை படிங்க அதை கடைசியாக. சுப்பிரமணிய அஷ்டகமிதம் ராதருத்ராய படேத் கோடி ஜன்ம கிருதம் பாபம் தட்சணாதேவ நஷ்யதி. தட்சணாதேவ, அந்த நிமிஷத்திலேயே நஷ்யதி. எப்போ? பிராது காலே, காலை நேரத்திலே. படே நித்தியம், யாரெல்லாம் அதை நித்தியம் படித்து கொண்டிருக்கிறார்களோ. கோடி ஜன்ம உபாத்த கர்மங்கள் கிருதம், எத்தனை பாவம் செய்திருந்தாலும் இந்த சுப்பிரமணிய அஷ்டகத்தை படித்த அக்கணமே அவர்கள் அனைத்து பாவத்தையும் தொலைத்தவர்களாகிறார்கள்னு உறுதி கொடுத்து சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இது நல்ல படிக்கணும், இது அர்த்தம் தெரிஞ்சு படிக்கணும். இல்லைன்னா இதை படிச்சுட்டே இருப்போம், நமக்கு பாவம் போகாது. ஓ இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு மேலே சொன்னதோட அர்த்தமும் தெரியணும் இல்லை, அதை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இப்போ முருகனை படிக்க படிக்க நம்ம அதுவாகிடுறோம். எதை நீங்கள் சிந்திக்கிறீங்களோ அதுவாகிடுவீங்க. டாக்டர் ஆகணும் சேர்ந்து 5 வருஷம் அதையே சிந்திக்கிறான். அனாட்டமி படிக்கிறான், ஃபிசியாலஜி படிக்கிறான், பெத்தாலஜி புக் படிக்கிறான்.
மெடிக்கல் சயின்ஸ் படிக்கிறான், எல்லாம் படிச்சிடான், கடைசியில் என்ன ஆகிட்டான், டாக்டர் ஆகிட்டான். 5 வருஷம் ஒருத்தன் எந்நேரமும் செட் ஸ்கொயரு, ரூலர் ஸ்கேலு, பென்சிலு, ஜாமெட்ரி, பெருக்கல், வழுக்குதல், கோடுதல் எல்லாம் போடுறான், மிஷின் டிராயிங் எல்லாம் பண்ணுறான், கடைசியில் இன்ஜினியர் இருக்கிறான். நாம் எதை அறிகிறோமோ அதுவாக ஆயிடுறோம். பிரம்மத்தை எறிந்தால் பிரம்மம் ஆயிடும், முருகனை எறிந்தால் முருகனாக ஆகிடுவோம். பிரம்மவித் பரம ஆப்னோதி, பிரம்மமாக ஆகிற பிரம்மைவ பவதி அப்படின்னு சங்கரர் சொல்றார். அடுத்த வகுப்பில் நாம் 3வது அனுபூதியெல்லாம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.